ஹாய் மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, யூனிட் 3ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். அண்ட் இந்த புக் பேக் எக்ஸசைசஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃபோட லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு செக்ஷனாக போகலாம். வெக்காபுலரி இருக்கும், கிராமர் இருக்கும், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், எல்லாமே ஒன் பை ஒன்னாக போகலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் திஸ் வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மற்றதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெக்காபுலரிக்குள்ளே போகலாமா? ஸோ வெக்காபுலரியில் இந்த யூனிட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ இடியம்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கில் என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேக்ஸிமம் இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய கைடில் எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் இதில் தான் வரும். ஓகேவா? இப்போ idioms are group of words put together as a unit with a particular meaning. So idioms சொல்லும்போது ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு கிடையாது, more than 2 words இருக்கலாம், 3, 4 இந்த மாதிரி இருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மீனிங்காக தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். The meaning of the word is not literal. இப்போ நம்ம படிக்கிறது the cat is out of the bag அப்படிங்கிறது ஒரு idiom. இதை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓகே, பூனை வந்து பேகை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த லிட்ரல் மீனிங்ல நம்ம எடுத்துக்க கூடாது. சரியா? அப்ப இதோட மீனிங் என்ன மேம்? இட் மீன்ஸ் டஸ் நாட் லிட்ரலி மீன் த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். நிஜமாவே ஒரு கேட் வந்து பேகை விட்டு வெளியே வந்துருச்சுங்கிற மீனிங் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னொரு மீனிங்கை கொடுக்கும். த சீக்ரெட் இஸ் அவுட். ஒரு சீக்ரெட் நான் உனக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். பட் இது என்ன ஆயிடுச்சு? அந்த சீக்ரெட் இப்போ வெளியே வந்துருச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். That's why the meaning of idioms cannot be assumed based on the individual meaning of the words, but by studying the whole as a unit. இப்போ இந்த வேர்ட்ஸ் கேட்னா பூனை, பேக்னா வந்து ஒரு பை, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேர்டா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி மீனிங்கை புரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஹோல் வேர்டை புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஹோல் சென்டென்ஸ் என்ன, இடியம்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீனிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம தமிழ்ல ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைனா லிட்ரல் மீனிங் கிடையாது இல்லையா? அதோட அர்த்தம் என்ன? எப்பவாவது தான் நீங்க பண்ணுவீங்க, அடிக்கடியோ இல்லை தினமுமோ பண்ண மாட்டீங்க. ரொட்டீன் கிடையாது, ரேரா நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நம்ம தமிழ்ல ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு சொல்றதும், இங்கிலீஷ்ல ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்றதும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். எப்பவாவது ரேரா நடக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு மீனிங்கும் வருது. ஸோ அந்த வார்த்தைகள் என்ன மீனிங்கை கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லலிதா டேக்ஸ் அ லேட் நைட் வாக் இன் த பீச் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிறது என்னது? ஒரு இடியம். அந்த இடியமோட மீனிங் என்ன? an event that happens rarely, எப்பவாவது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம். இப்போ லலிதா பீச்ல லேட் நைட் வாக் போவா, ஆனா தினமும் எல்லாம் போக மாட்டா, எப்பவாவது ரேரா தான் போவா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்ததான், the women cricketers were on the ball in their last over of the match. ஆன் த பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்ச் நடந்துட்டு இருக்கு, மேட்சோட லாஸ்ட் ஓவர் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல விமன் கிரிக்கெட்டர்ஸ் வேற ஆன் த பால் அப்படின்னா பாலுக்கு மேல ஏறி நிக்கிறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஆன் த பால் அப்படிங்கிற இடியமோட மீனிங் என்ன? when someone understands the situation well. இப்ப லாஸ்ட் ஓவர் இருக்கு, இவ்வளோ ரன்ஸ் நான் எடுக்கணும், விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க இருக்க சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்க கூடியதுதான் ஆன் த பால் அப்படின்னு சொல்றது. when someone understands the situation well. அடுத்ததா, இப்போ idioms அப்படிங்கிறது இதுதான். Phrase-னா என்ன? These are a small group of words put together as a conceptual unit. It does not take a figurative meaning. இப்போ idiomsக்கு நம்ம என்ன பார்த்தோம்? த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு ஒரு இடியம் கொடுத்துருக்காங்கன்னா அதை பூனைன்னு எடுத்துக்க கூடாது, பேக்னா பேகுனே எடுத்துக்க கூடாது, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனா ஃப்ரேசஸ் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓகே, வேற வேற மீனிங் எல்லாம் இருக்காது. என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டோட மீனிங்கை தான் நம்ம லிட்ரலா எடுத்துக்கணும். கேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேட் அப்படின்னே தான் நம்ம எடுத்துக்கணும் when coming to the phrases. ஓகேவா? இட் கேன் பி லாங் ஆர் ஷார்ட் பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த சப்ஜெக்ட் verb pairing necessary to make a clause. இந்த ஃப்ரேஸுங்கிறது பெருசாகவும் இருக்கலாம் இல்லை ஷார்ட்டான ஒரு வேர்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், லுக்கிங் ஸ்டன்னிங், டு லிவ் அண்ட் பிரீத், கம்ஃபர்டபுள் பெட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் ஹாஸ் பிளான்ட் டு விசிட் த கண்ட்ரி சைட். இதுல டு விசிட் த கண்ட்ரி சைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் ஒரு ஃப்ரேஸ். இது வந்து இடியம் கிடையாது, இது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதோட மீனிங் என்ன? டு விசிட் த கண்ட்ரி சைட் தான், வேற ஒன்றும் இல்லை, ஊருக்கு போறான் அப்படிங்கிறது தான் இதோட லிட்ரல் மீனிங்கே. ஸோ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டோட அர்த்தத்தை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். த சில்ட்ரன் ஆர் சைல்ட் ஹிட் அண்டர் த ஸ்டேர்ஸ் when the mother called her for a bath. ஸோ யாராவது குழந்தை இருக்கு, குளிக்கலாம் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கும். அந்த மாதிரி படிக்கட்டுக்கு கீழே அந்த குழந்தை ஒளிஞ்சுக்குச்சு. அண்டர் த ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறதா இங்க ஃப்ரேஸ். அதோட அர்த்தம் என்ன? லிட்ரலா அண்டர் த ஸ்டேர்ஸ் தான், படிக்கட்டுக்கு கீழே தான் போயிட்டு ஒளிஞ்சுக்குச்சு. சரியா? ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு. ஒன்னு இடியம். இடியம் அப்படின்னா மோர் தேன் 2 வேர்ட்ஸ் இருக்கலாம், 3 வேர்ட்ஸ் இல்லை 4 வேர்ட்ஸ் இல்லை 5 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். அந்த வேர்ட்ஸை படிக்கும் போது என்ன மீனிங் வருதோ அதை லிட்ரலா அப்படியே அர்த்தமா எடுத்துக்க கூடாது, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அது வந்து நம்ம பழக பழக பேச பேச தான் நம்மளுக்கு அது வந்து புரியும். இது இடியம். சரியா? ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரேசஸும் அதே மாதிரி தான், ஒரு 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் இருக்கும். பட் அதோட அர்த்தத்தை இருக்க மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டாம். கொடுத்துருக்க வேர்டோட அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஃப்ரேசஸை தாண்டி நம்ம கொஷின் பேப்பர்ல ஒன்று இடியம்ஸ் கேட்பாங்க இல்லை ஃப்ரேசல் வேர்பு கேட்பாங்க. இந்த ரெண்டுல எதை அதிகமாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்பு தான் அதிகமாக வரும். இடியம்ஸ் கூட எப்பவாவது தான் கேட்பாங்க. ஸோ இப்போ ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது என்ன? 2 வேர்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரேசஸா இருக்கலாம் இல்லை இடியம்ஸா இருக்கலாம், அது மோர் தேன் 2 வேர்ட்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரேசல் வேர்ப்னா எக்ஸாக்டா 2 வேர்ட்ஸ். அந்த 2 வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும்னா ஒரு வேர்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரு வேர்பா இருக்கும். வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். டேக், ரன், வாக், இதெல்லாம் தான் வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை முதல்ல இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்கும். அந்த இன்னொரு வார்த்தை வந்து அட்வர்பா இருக்கலாம், ப்ரெப்போசிஷனா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்ததான் ஒரு ஃப்ரேசல் வேர்ப். 2 வார்த்தை இருக்கும். அதுல முதல் வார்த்தை கண்டிப்பா ஒரு வேர்பு, ரெண்டாவது வார்த்தை ஒன்று அட்வர்பா இருக்கலாம் இல்லைன்னா ப்ரெப்போசிஷனா இருக்கலாம். ஸோ செகண்ட் வேர்டு எய்தர் an adverb or a preposition. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து C2 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல C அப்படிங்கிறதுனா என்னது? வேர்பு. 2 அப்படின்றது இட் இஸ் அ ப்ரெப்போசிஷன் இல்லையா? அப்போ ஒரு வேர்பும் ஒரு ப்ரெப்போசிஷனும் இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ C2 ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் போத் சச் as look down on. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லுக் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஒரு வேர்ப். டவுன், ஆன், இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ப்ரெப்போசிஷன்ஸா இருக்கும் இல்லையா? அப்ப லுக் டவுன் ஆன், C2, லுக் ஆஃப்டர், டேக் அவே, டேக் ஆஃப், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம் ஃபார் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? த க்ரூ ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தயர் எக்ஸ்பெண்டிஷன். எக்ஸ்பெண்டிஷன் அப்படின்னா அவங்களுடைய ஜேர்னி, ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பு முடியறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு போன தண்ணியும் ஃபுட்டும் வந்து முடிஞ்சு போச்சு. ரேன் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்போட அர்த்தம் என்ன? டு யூஸ் கம்ப்ளீட்லி, அவங்க மொத்தமா யூஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க, அது தீர்ந்து போச்சு அப்படிங்கிறதா ரேன் அவுட்டோட மீனிங். அடுத்ததா, த போலீஸ் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டட் த மாப் டு கோ அவே ஃப்ரம் த பிளேஸ் டியூரிங் த ஸ்ட்ரைக். கோ அவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிறது தான். சரியா? டு லீவ், அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. யாராவது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே கூட்டத்தை கலைக்கிறீங்களா இல்லை நாங்க ஆக்ஷன் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. இது வந்து கோ அவே அப்படின்னா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றதுதான். So pick out the idioms and phrases from the box and write them in the blanks equivalent to their meaning. One is done for you அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க.
அதுல யூ கேன் see bring it on, find one's voice, lend an ear, இந்த மாதிரி idioms and phrases வந்து இருக்கு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதணும். சரியா? ஸோ இங்க idioms கொடுத்துருக்காங்க, இங்க phrases கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து கரெக்டா நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் காம்படென்ட் அப்படின்னா ஆன் த பால் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு காம்படிஷனோட போட்டி மனப்பான்மையோட நம்ம வந்து போட்டி போடுறதா இருக்கலாம், வேலை செய்யறதா இருக்கலாம். அது வந்து ஆன் த பால், அது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப். நான் என்ன யோசிக்கிறேன், என்னோட தாட்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குப்பா அப்படின்னா அதை என்ன சொல்வோம்? we can say it as find one's voice. இதுக்கு என்ன அர்த்தம்? find one's voice அப்படின்னா ஒருத்தங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, செம்ம சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே பறக்காத வானத்துல தரைக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உன் கால் தரையிலே படல பறக்காத அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம்? ஓவர் த மூன். பறக்காதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இட் இஸ் ஓவர் த மூன். அடுத்து போலாமா? மென்டலி அஜைல். அஜைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈஸியா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அஜைல். ஸோ ஒருத்தங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க, நார்மலா தான் இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை அவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ பேசணும்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும், இல்லை மூஞ்சி தூக்கி வச்சிருவாங்க, இரிட்டேட் ஆயிடுவாங்க. அதுதான் மென்டலி அஜைல் அப்படின்னு சொல்றது. ஸோ மென்டலி ஈஸியா டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தான் மென்டலி அஜைல். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஷார்ப் ஆஸ் அ டேக் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் மென்டலி அஜைலுக்கான ஆன்சர். ஷார்ப் ஆஸ் அ டேக். ஓகே, அடுத்ததா லிசன். காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காது கொடுத்து கேளு அப்படிங்கிறது தான் லெண்ட் அண்ட் இயர். லெண்ட் அண்ட் இயர். அவங்க என்ன சொல்றாங்களோ கொஞ்சம் காது கொடுத்து கேளு, லிசன் அப்படின்னா லெண்ட் அண்ட் இயர். சரியா? அடுத்ததா phrases பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாவே idioms. நெக்ஸ்ட் we are going to solve the phrases question. to meet or find by chance அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, எதேச்சியா ஒருத்தரை மீட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இந்த கொஷனுக்கான அர்த்தம். டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ் அப்படின்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஒருத்தங்களை மீட் பண்ணுவோம், அது வந்து கோஇன்சிடென்ஸா இருக்கும், நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் நம்ம முடிச்சாச்சு, லெண்ட் அண்ட் இயர் எழுதியாச்சு, ஆன் த பால் எழுதியாச்சு, ஓவர் த மூன் எழுதியாச்சு, ஷார்ப் அஸ் அட்டாக் எழுதியாச்சு. இப்போ மற்றதுல தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ்னா என்னன்னா கம் அக்ராஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஆக்சிடென்டலி கேம் அக்ராஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட். நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், கோஇன்சிடென்ஸா வந்து நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் கம் அக்ராஸ். அப்படின்னா ஆக்சிடென்டலியா மீட் பண்ணேன், கோஇன்சிடென்ஸா மீட் பண்ணேன் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்றது, அதாவது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, சொல்லும் போதே வார்த்தை வந்துருச்சுடா, ஒர்க் அவுட். எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்ல போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, எக்ஸசைஸ் பண்றத என்ன சொல்லுவோம்? ஒர்க் அவுட். அப்ப இங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒர்க் அவுட் இஸ் த ஆன்சர். டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடன்ஸ். நீங்க என்ன வேணா எனக்கு போட்டி கொடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு போட்டி மனப்பான்மையோட இருப்போம்ல, நீ வாடா பார்த்துக்கலாம், சண்டைக்கு வரியா, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வா பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. அதாவது அது எப்போ வரும்னா நம்மளுக்கு நம்ம மேல நம்ம கான்ஃபிடென்ஸா இருக்கும் போதுதான் வரும். யார் என்ன போட்டி வேணா கொடுத்துக்கோங்க, என்ன சேலஞ்ச் வேணா கொடுங்க, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? bring it on. சரியா? இதோட ஆன்சர் bring it on. அடுத்ததா to have a friendly relationship. எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்டா இருக்கணும், யாரு கூடயும் சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்னு கான்சியஸா இருக்க ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பேர்? டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இதுல என்ன ஆன்சர் வரும்? கெட் அலாங் இஸ் த ஆன்சர்.
கெட் அலாங், எல்லாரு கூடயும் நல்லா பழகிறது. கெட் அலாங். டு கீப் சம்திங், உன்னை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இல்லை இப்போ நீ ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இல்லை கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, தானா வந்து சரியாயிரும், யூ வில் பி ஓகே அப்படின்லாம் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஹேங் ஆன். ஹேங் ஆன். ஓகே, டு கீப் சம்திங் அப்படின்னா ஹேங் ஆன். ஓகே, அடுத்தது போலாமா? Read the given sentences carefully and fill in with the appropriate phrasal verbs. Choose them from the help box. இங்கே உங்களுக்கு 5 phrasal verbs கொடுத்துருக்காங்க. இதை படிச்சு கரெக்டான ஆன்சரை நீங்க எப்போ ஃபில் பண்ணணும். The air hostess instructed the passengers to wear the seat belt during the dash. இது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நிறைய தடவை நம்மளுக்கு வந்து கொஷின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளைட்ல போகிறோம். ஃப்ளைட்ல வந்து ஏர் ஹோஸ்டஸ் அக்காலாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சேஃபாக இருக்கிறதுக்கு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது இந்த மாதிரி சொல்றாங்க, ஃப்ளைட் வந்து கிளம்ப போகுது, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும்னா சீட் பெல்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ்க்டு த பேசஞ்சர்ஸ் டு வேர் த சீட் பெல்ட் டியூரிங் த டேஷ். அப்போ ஃப்ளைட் கிளம்புறத நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது ஃப்ளைட் இன்னும் கிரவுண்ட்ல தான் இருக்கு. கிளம்புறதுனா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஆஃப் ஆகி கிரவுண்டுக்கும் ஃப்ளைட்டுக்கும் கனெக்ஷனே இல்லாம வானத்துல நம்ம பறந்துட்டு இருப்போம். அப்ப அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேக் ஆஃப். ஃப்ளைட் கிளம்புறது ஸ்டார்ட் ஆகுறத என்ன சொல்லுவோம்? டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா, வெங்கட் felt happy to dash the neighbors in new locality. வெங்கட் ஒரு புது ஏரியாவுக்கு போறாரு, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களா இருப்பாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க தான் நெய்பர்ஸ். அப்ப அவங்க கூட அவர் நல்லா பழகினாரு அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. மீனிங் உனக்கு படிச்சாலே புரிஞ்சிருக்கும். டேக் ஆஃப் இப்ப ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்ப ஷட் டவுன் வருமா, லுக் ஆஃப்டர் வருமா, வார்ம் அப் வருமா? லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தங்களை பாத்துக்கிறது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து, காசு கொடுத்து, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யறது தான் லுக் ஆஃப்டர். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவ்வளோலாம் பார்க்க மாட்டோம்ல. அப்ப வேற என்ன சரியான ஆன்சரிங்க? கெட் அலாங் வித். கெட் அலாங் வித்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நானும் ஃப்ரெண்ட்லியா பழகிறேன், எல்லாரு கூடயும் வந்து ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றேன். அப்ப இங்க என்ன ஆன்சர்? கெட் அலாங் வித். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து போலாமா? தேர் வில் பி அ டேஷ் நெக்ஸ்ட் வீக் இன் த ஆஃபீஸ். அடுத்த வாரம் நம்ம ஆஃபீஸ்ல என்ன இருக்கும்? ஷட் டவுன், லுக் ஆஃப்டர், வார்ம் அப். உனக்கு படிக்கும் போதே தெரியுதா, ஷட் டவுன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த வாரம் நம்ம ஆஃபீஸ்ல ஷட் டவுன் இருக்கும். ஷட் டவுன்னா உனக்கே தெரியும், ரைட்? 9 to 5 இல்லை 9 to 6 வந்து காலையில 9 o'clock ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் 5 இல்லை 6 வரைக்கும் கரண்ட் இருக்காது, அதுதான் ஷட் டவுன். அடுத்ததா, டூயிங் டேஷ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. தினமும் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டே இருந்தா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். லுக் ஆஃப்டர், வார்ம் அப். வார்ம் அப் இஸ் த ரைட் ஆன்சர் இல்லையா? வார்ம் அப்னா என்ன? லைட்டா வந்து எக்ஸசைஸ் ஹெவியா பண்றதுக்கு முன்னாடியோ, இல்ல டைரக்டா நம்ம கொக்கோ இல்ல கிரிக்கெட்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடியோ லைட்டா ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுவோம், அதுதான் வார்ம் அப்னு சொல்றது இல்லையா? இன்டென்ஸான ஒரு ஒர்க் அவுட் போறதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம பாடியை ட்ரெயின் பண்றதுதான் வார்ம் அப். ஸோ அதை நீங்க டெய்லியும் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்தியா இருக்கலாம். ஸோ இங்க வார்ம் அப் இஸ் த ரைட் ஆன்சர். The mother instructed the maid to dash the child carefully. இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். அம்மா வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, அவங்க தான் மெய்டு. அந்த அம்மா வந்து குழந்தைய இந்த மெய்டு கிட்ட விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? என் குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அதுதான் இது. அப்ப பார்த்துக்கோனா என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது லுக் ஆஃப்டர் மட்டும்தான். ஸோ லுக் ஆஃப்டர். The mother instructed the maid to look after the child carefully. என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. சரியா? அடுத்ததா, read the given passage carefully and fill in the blanks with suitable phrasal verbs from the help box. Again box கொடுத்துருக்காங்க, அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-8 phrasal verbs கொடுத்தாச்சு. இதை நம்ம கரெக்டா வந்து இந்த
பேராகிராஃப்குள்ள செட் பண்ணணும். ஸோ இங்கேயுமே வந்து 8 fill in the blanks கொடுத்துருக்காங்க, டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வேர்டு எங்கெங்க வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க அந்த சென்டென்ஸை படிச்சு பார்த்தாலே யூ கேன் ஈஸிலி கெஸ் த வேர்ட். பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாமா? ரியா இஸ் அ யங் டான்சர் who feels contented and satisfied with herself. contented அப்படின்னா ஹாப்பின்னு அர்த்தம். சரியா? ரியா வந்து ஒரு டான்சர் அண்ட் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில ஹாப்பியா இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் ஹர். ஸோ யூஸ்வலி ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது சரி அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் ஹர். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹாய் எவ்ரி ஒன், ஐம் ரியா. ஹாய் சொல்றாங்க ரியா. ஐ சப்போஸ் ஐம் லக்கி, ஐம் ரியலி லக்கி பிகாஸ் ஐ டோன்ட் டேஷ் வெயிட் ஈஸிலி. ஐ டோன்ட் பர்ன் ஆஃப் வெயிட்னு வருமா? கீப் அப், பில்ட் அப், டயர் அவுட், வார்ம்ஸ் அப், புட் ஆன், ஒர்க் அவுட், ஸ்ட்ரெச் அவுட். ஐ திங்க் இந்த இடத்துல புட் ஆன் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா டான்ஸ் ஆடும்போது நம்மளோட பாடியை கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம பாடியை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். நிறைய பொசிஷன்ஸ் நம்ம வந்து பரதநாட்டியம்லாம் இருக்கு, நம்ம வந்து அப்படியே ரோல் அவுட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணணும், வேற வேற பொசிஷன்ல நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியை நம்ம ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். அதே மாதிரி வெயிட் ஈஸியா போட்டுறக்கூடாது. கரெக்டா? அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ ஈஸியா வெயிட் வந்து கெயின் ஆகாது, வெயிட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த இடத்துல ஐ திங்க் புட் ஆன் இஸ் த ரைட் ஆன்சர். புட் ஆனுக்கு ஒரு 2-3 இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வெயிட் அதிகமாகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஏதாவது இதோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் ஸ்பெக்ஸ் வந்து இப்ப போடலை, என்னடா கண்ணே தெரில அப்படின்றேன். அப்ப நீ என்ன சொல்ற, கண்ணாடி போட்டா தானே தெரியும், கண்ணாடி போடு அப்படின்னு நீ சொல்ற. அப்ப கண்ணாடி போடு அப்படின்னு சொல்றதுக்கு புட் ஆன். ஏதோ ஒரு ஜுவல்ஸ் வந்து நான் போடலை, ஓகே, கம்மல் போடல, இல்ல இது செயின் வந்து போடலை, ஏதோ ஒரு விஷயம் போடாம இருக்கிறத யூ ஜஸ்ட் வேர் இட், போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக புட் ஆன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ புட் ஆன் த கிளாஸஸ் அப்படின்னா நான் போட்டேன், அந்த மாதிரி. ஸோ புட் ஆன் அப்படிங்கிறத 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று வெயிட்டை அதிகம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயம் நீ வேற பண்ணாமல் இருக்க, போடாமல் இருக்க, அதை நீ வந்து போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் புட் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல எது சரியான ஆன்சராக இருக்கும்? ஐ டோன்ட் புட் ஆன் வெயிட் ஈஸிலி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம். நான் ஜிம்முக்கு போய் என்ன பண்ண மாட்டேன், ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். அண்ட் த ஒன்லி டைம் ஐ டேஷ் இஸ் வென் ஐ நீட் சம்திங் ஃப்ரம் த டாப் ஷெல்ஃப். நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அது பண்ணுவேன். எப்போ ஷெல்ஃப்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறப்ப மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெச் பண்ணுவேன். ஓகே, ஐ ஸ்ட்ரெச் அவுட். ஸோ இதுதான் ஆப்ஷன் 3-ஆ இருக்கும். நான் தினமும் ஜிம்மெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன், எப்போ மட்டும்தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், எங்கேயாவது பெரிய ஷெல்ஃபில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நான் கையை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துப்பேன். ஐ நீட் சம்திங் ஃப்ரம் த டாப் ஷெல்ஃப் நான் மட்டும். ஐ ட்ரைட் ஏரோபிக்ஸ் செவரல் டைம்ஸ் பட் ஐ குட் நாட் டேஷ் வித் த அதர்ஸ். நான் நிறைய டைம் ஏரோபிக்ஸு, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு இதெல்லாம் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன சொல்ல வராங்க, ஐ குட் நாட் டேஷ் வித் த அதர்ஸ். என்னால் மற்றவங்க கூட சேர்ந்து அவங்க வேகத்துக்கு என்னால் பண்ண முடியல. அப்போ என்ன சொல்லுவோம், ஐ குட் நாட் கீப் அப் வித் அதர்ஸ். கீப் அப் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது, மற்றவங்க எல்லாம் பண்ணுற அளவுக்கு என்னால் பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஐ டேக் மை பெட் ஃபார் அ வாக் த்ரைஸ் அ டே. ஒரு நாளைக்கு 3 தடவை நான் என்னோட பெட் அனிமல், அதுக்கு டாகோ இல்லை கேட்டோ அதை பற்றி இங்கே சொல்லலை, பட் அவனை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன். And that helps to dash the calories. கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ யூஸ்வலி இந்த வார்த்தை நம்ம இப்போ அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும், கேலரி பேர்ன் பண்ணணும், ஃபைபர் அதிகமாக சாப்பிடணும், இப்படி தானே நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில். அப்போது இது உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். பேர்ன் ஆஃப் கேலரிஸ் அப்படின்னா நான் உடம்புல வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கேலரிஸை அதிகம் பண்ணி ஏற்றி வச்சிருக்கேன். ஓகே, அதை நான் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணலை, எந்த எக்ஸசைஸும் பண்ணலைன்னா அதுதான் கொழுப்பாக மாறி என்ன ஆகும் அப்படின்னா என்னோட பாடியில் வெயிட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்க, நான் பெட்டை கூட்டிட்டு போகிற சாக்கில் நானும் வாக்கிங் போயிடுறேன் தினமும் 3 தடவை, அதனால எனக்கு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நான் ஈஸியாக வெயிட் வந்து போடுறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேர்ன் ஆஃப் த கேலரிஸ், அந்த கேலரிஸை ஈஸியாக
நான் கம்மி பண்ணிடுறேன், எரிச்சிடுறேன். I usually watch what I eat, but sometimes binge on ice cream. யூஸ்வலி நான் என்ன சாப்பிட்றேங்கிறத பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவேன். ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை மட்டும் நான் கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னா நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அந்த லிமிட் தெரியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மை சிஸ்டர் தியா இஸ் a ரியல் ஃபிட்னஸ் ஃபேனட்டிக். ஆனா என்னோட தங்கச்சி இருக்கா பாருங்க, தங்கச்சியோ அக்காவோ சிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்படி இருக்கேன், ஒர்க் அவுட்டே பண்ணாம எந்த எக்ஸசைஸும் பண்ணாம இருக்கேன். ஆனா என்னோட சிஸ்டர் தியா வந்து ஃபிட்னஸ்னா அவங்க தான் எல்லா டைமும் ஃபிட்டா இருக்கணும், என்ன சாப்பிடணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் ஷி ஒர்க்ஸ் அவுட் ஷி டேஷ் எவ்ரி டே வித் புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் அ ஜாக் அரவுண்ட் த பார்க். எவ்ரிடே அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? வார்ம் அப் பண்ணுவாங்க சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ வார்ம் அப் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிடே அவங்க புஷ்அப்பு, ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி ஜாகிங் எல்லாம் போய் வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. She says it is important to dash good levels of strength and stamina. ஸோ நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ப்ளஸ் ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பில்ட் அப் த லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா. இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் நான் அதிகம் பண்ணணும், ஸ்டாமினாவை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும்னா இதை நான் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் டூ இட் தோ. என்னதான் அதை பண்ணணும் அப்படின்னாலும் நான் அளவாக பண்ணிட்டா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம் நான் யோசிக்கிறேன். A fitness regime like hers would dash me. ஆனால் அவள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இப்போ இந்த டைமுக்கு நான் இது பண்ணணும், இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு நான் அதே ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணேன்னா அது என்னை என்ன பண்ணிடும்? டயர் அவுட் பண்ணிடும், என்னை ஈஸியாக டயர்ட் ஆக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயர் அவுட்னா டயர்டாக மாத்துறது. சரியா? இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தம் உனக்கு இப்போ இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புட்டான் அப்படின்னா வெயிட் ஈஸியா கெயின் ஆக்குறது. இல்ல கண்ணாடி நான் இப்ப போடாம இருக்கேன்னா புட்டான் த கிளாஸஸ் அப்படின்னு நீ எனக்கு சொல்லும் போது நான் அதை எடுத்து போட்டுப்பேன். ஸோ புட்டான் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வேர் பண்ணிக்கிறது. அடுத்ததா ஒர்க் அவுட்னா உனக்கே தெரியும், எக்ஸசைஸ் பண்றது. மூணாவதா ஸ்ட்ரெச் அவுட். ஸ்ட்ரெச் அவுட்னா உனக்கே தெரியும், கை காலை கொஞ்சம் நீட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது. நம்பர் 4 கீப் அப். கீப் அப்னா கண்டினியூ. மற்றவங்கள மாதிரி என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதான் அந்த பொண்ணு சொன்னாங்க. நம்பர் 5 பேர்ன் ஆஃப். பேர்ன் ஆஃப் த கேலரிஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். கேலரிஸை எரிக்கிறது. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் அது ஈஸியாக எரிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ நம்பர் 7 பில்டப். பில்டப் அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் பில்டப். ஸோ 8ங்கிறது என்னன்னா டயர் அவுட். ஈஸியாக டயர்ட் ஆயிடுது அப்படிங்கிறது தான் டயர் அவுட். அடுத்ததா ரைட்டிங் ஸ்கில்ஸ் போகலாமா? ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகன் ரைட்டிங் இஸ் அ ரேர் கொஷின். அவ்வளவா அடிக்கடி கேட்காத ஒரு கொஷினு. பட் இது எதுக்கு உனக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அட்டென்ட் பண்ணுவீங்க கரெக்டாக, 5 மார்க் கொஷினில். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்லோகன் எழுதுனா பெட்டராக உனக்கு 5 மார்க் ஈஸியாகவே கிடைச்சிடும். அப்போ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக தான் இது இருக்க போகுது. ஸ்லோகன் ரைட்டிங் தனியாக கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க, ஆனால் ரேராக தான் கேட்பாங்க, அடிக்கடி எல்லாம் கேட்க மாட்டாங்க. A slogan is usually a short phrase that is easy and catchy to remember. ஸ்லோகன் அப்படிங்கிறது என்னன்னா ஷார்ட்டாக சுருக்கமாக இருக்கும், ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ளஸ் வாவ் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஒரு தாட்டை நம்மளுக்கு கொடுக்கும். They are often used in the advertisements and by political parties or organizations who expect people to remember what they are selling. So usually இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கரை நல்லது அப்படின்னு சொன்னா உனக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும்ல. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த விளம்பரத்தில் இந்த கரை நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க? ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட், டைடுன்னு நினைக்கிறேன் கரெக்டா, டைடோ ஏரியலோ சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு தான் கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர் சொன்னாலே உனக்கு யார் ஞாபகம் வர? ஹார்லிக்ஸ் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க தான் அந்த ஸ்லோகன்ஸை யூஸ் பண்ணி அது மூலயமா அவங்க பீப்புளை வந்து ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களோட பொருளை அவங்க நம்ம ஞாபகம் வச்சுட்டாதானே கடைக்கு போகும்போது ஈஸியாக எடுக்க முடியும் கரெக்டா. என்னோட குழந்தை டாலாக மாறணும், ஸ்ட்ராங்காக மாறணும், புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா நான் போய் ஹார்லிக்ஸ் எடுப்பேன் கரெக்டா. அப்போ அந்த ஒரு விஷயம் எது மூலியமா நம்ம மைண்டுக்கு போய் சேருது? ஸ்லோகன் மூலியமா ஈஸியாக நம்ம மைண்டுக்குள்ள அதை ஏற்றிடுறாங்க. அப்போதானே நம்ம அதை போய் வாங்குவோம்.
இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக ஓட்டு போடுவோம். அதுக்காக தான் இந்த ஸ்லோகன்ஸ். ஈஸியாக ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் அ ஸ்லோகன் ஆர் சிம்பிள், ரெலவெண்ட், அட்ராக்டிவ் அண்ட் பிரீஃப். அதுக்காக இந்த ஸ்லோகன் வளவலான்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீ வந்து அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு போய் அவங்களுக்கு விற்கணும்னு நினச்ச, இல்லை ஸ்லோகன்ல அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணேன்னா யாருமே அவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ இந்த காலத்துக்கு என்ன வேணுமோ அது ஏற்ற மாதிரி சொல்லி தான் நீ விற்க முடியும். ஓகே, ஸோ அது வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டூரிசம், என்சாண்டிங் தமிழ்நாடு, எக்ஸ்பீரியன்ஸ் யோர் செல்ஃப். தமிழ்நாடுவை சுற்றி பாருங்க அண்ட் உங்களோட வாழ்க்கையில புது எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க, ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோகன்ஸை பில்ட் பண்ணணும். ரீட் த கிவன் ஸ்லோகன்ஸ் அண்ட் மேட்ச் டெம் அப்ராப்ரியேட்லி வித் தியர் தீம். பார்க்கலாமா? ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். இதை எங்கே சொல்லலாம்? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் படிச்சோன்னா, லிமிட் யோர் ஃபாஸ்ட் ஃபுட், அதர்வைஸ் இட் வுட் பி யோர் லாஸ்ட் ஃபுட். ரெஸ்ட்ரிக்டிங் அ விமன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் அ ஃபேமிலி. ஒரு பெண்ணை நீ தடுத்து நிறுத்துறது ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துற மாதிரி. இங்க என்ன சொல்ல வராங்க? லிமிட் யோர் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த பீட்சா, பர்கர், சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாம் சாப்பிட்றீங்களா, அதை கம்மி பண்ணிக்கோ. இல்லையா அதுதான் உன்னுடைய கடைசி உணவா இருக்கும். விச் மீன்ஸ் உனக்கு சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கிளீன் அண்ட் கிரீன் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சீனெட். ஸோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கிளீனாகவும் வச்சுக்கோ, நிறைய மரத்தை நட்டு வச்சு க்ரீனாகவும் வச்சுக்கோ, அதுதான் நல்லா இருக்கும். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளூ டு ஸ்டே க்ரீன். ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் பார்க்கலாமா? ஸோ லாட் ஆஃப் ப்ளூ அப்படின்னா இந்த இடத்துல தண்ணியை சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த நம்ம பச்சை பசேல்னு வச்சுக்கணும், நிறைய மரங்கள் வளர்த்தணும், செடிகள் வளர்த்தணும்னா அதுக்கு நிறையா தண்ணி வேணும். தண்ணியை தான் இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன் அப்படின்னா என்னது? ஜங்க் ஃபுட்டு, சேவ் வாட்டர், கிளென்லினஸ், விமன் எம்பவர்மெண்ட், யுனைட்டி. யுனைட்டி தானே, ஒற்றுமையை தானே சொல்கிறாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரா இந்த இடத்துல இருங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் யுனைட்டி நம்பர் 1. லிமிட் யோர் ஃபாஸ்ட் ஃபுட், அதர்வைஸ் இட் வுட் பி யோர் லாஸ்ட் ஃபுட். இது வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு சொல்லலாமா? அடுத்ததா, ரெஸ்ட்ரிக்டிங் அ விமன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த growth ஆஃப் அ ஃபேமிலி. இது வந்து விமன் எம்பவர்மெண்ட். நம்பர் 3. கிளீன் அண்ட் கிரீன் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சீனெட். இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க? கிளீன்லினஸ் இல்லையா? நம்பர் 4. லாஸ்டா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளூ டு ஸ்டே கிரீன். பச்சை பசையில வச்சுக்கணும்னா ப்ளூ அதிகமாக தேவை. அதாவது தண்ணியை சேமிச்சு வை, அப்பதான் நம்ம வந்து கிரீனா பச்சை பசையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? லுக் அட் த இமேஜஸ் ஆஃப் ஃபெமிலியர் அட்வர்டைஸ்மெண்ட் given below. Identify the products and try to frame your own slogan for each one of them. இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்லோகனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்லோகன் எதை பத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா போட்டோ மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எதை பத்தினா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதையும் எழுதி அதுக்கான ஒரு ஸ்லோகனையும் நம்மளே எழுதணும் ஓனா. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன வேணா எழுதலாம். ஓகே, அண்ட் எகெயின் இது வந்து உன்னோட எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. இந்த மாதிரி போட்டோலாம் கொடுத்து ஸ்லோகன் எழுது அப்படின்னு கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. பட் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் உன்னை எழுத சொல்றாங்க, அப்போ ஒரு மொபைல் ஃபோன் ஷாப் வருது அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்லோகன் எழுதுறதுக்கு நீ யோசிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இந்த ரோமன் நம்பர் இருக்க போகுது. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ ஒவ்வொரு போட்டோவா பாருங்க. இந்த போட்டோல என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் இருக்கு, கரெக்டா? அதை ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். இந்த போட்டோல என்ன இருக்கு? பென் இருக்கு, இதுல மொபைல் ஃபோன், அடுத்ததா இதுல என்ன இருக்கு? டூத் பிரஷ். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகனை நீங்க இப்ப எழுத போறீங்க. ஐஸ்கிரீம் எப்படி எழுதலாம்? ஐஸ்கிரீம் நீங்களா யோசிச்சு ஒன்று எழுதலாம். இப்போ நான் யோசிக்கிறதும் நீங்க யோசிக்கிறதும் வித்தியாசமா இருக்கும், கரெக்டா? அண்ட் இந்த ஸ்லோகன் பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னெலாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு அந்த டைம்க்கு என்ன மூளைக்கு எட்டுதோ அதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா என்ன எழுதலாம்? எவ்ரி பைட் ஆஃப் யூ மெல்ட்ஸ் மீ அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஒவ்வொரு தடவை
நான் ஐஸ்கிரீமை கடிக்கும் போதும் நான் மெல்ட் ஆகிறேன். எவ்ரி பைட் ஆஃப் யூ மெல்ட்ஸ் மீ அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்ததா பென் எப்படி எழுதலாம்? பென், பேனாவுக்கு தான் வந்து அதிகமான சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. கத்தியை விட பெண்ணுக்கு தான், அதாவது அந்த பேனாவுக்கு தான் அதிகமான சக்தி, கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான், ஒரு புக்கை எழுத ஒரு பேனா இருந்தா போதும், அந்த புக்கை 1000 பேரோட புத்தியை தீட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீ இங்கிலீஷ்ல அப்படியே எழுதலாம். ஸோ பென் இஸ் த பவர்ஃபுல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பவர்ஃபுல் தான் ஸ்வாட்னு சொல்லலாம். ஸ்வாட் அப்படின்னா அந்த கத்தி, போர்க்காலத்துல எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கத்தி தான் ஸ்வாடு. அப்ப அதை விட ரொம்ப பவர்ஃபுல் தான் இந்த பென் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன் என்ன சொல்லலாம்? த வேர்ல்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். வேர்ல்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். உலகமே உங்கள் கையில். ஏன்னா இந்த மொபைல் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நம்ம கையில இருக்கு, எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. டெக்னாலஜி, இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிறவங்க இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம கால் பண்ணி பேசலாம். ஸோ த வேர்ல்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தாட்டை மொபைல் ஃபோன் நம்மளுக்கு கொடுக்குது. டூத் பிரஷ்க்கு என்ன சொல்லலாம்? டூத் பிரஷ் தான் நம்ம பல்ல வந்து நம்ம கிளீனா வச்சுக்கோம் இல்லையா? ஸோ இதை என்ன சொல்லலாம்? டூத் பிரஷ் மேக்ஸ் யோர் ஸ்மைல் பர்ஃபெக்ட். சொல்லலாமா? உன்னோட ஸ்மைல் பர்ஃபெக்டா இருக்கணும், உன்னோட பல்லெல்லாம் சூப்பரா இருக்கணும் ஸ்மைல் பண்ணும்போது அப்படின்னா டூத் பிரஷ் யூஸ் பண்ணு. ஸோ டூத் பிரஷ் மேக்ஸ் யுவர் ஸ்மைல் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை என்ன வேணா எழுதலாம் அந்த போட்டோவை பார்த்து. இப்போ லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் ஃப்ரேம் யுவர் ஸ்லோகன்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் வாட்டர் அப்படின்னு எழுதலாம், சேவ் வாட்டர் சேவ் வேர்ல்ட் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல என்ன ஒற்றுமையை சொல்ல வராங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கை கோர்த்து நிற்கிறாங்க. அப்போ யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இங்க பாருங்க உலகத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதான். இப்போ சேவ் வேர்ல்ட், இல்லை கன்சர்வ் த வேர்ல்ட், பிளான்ட் மோர் ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ உலகத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம்? நிறைய மரங்களை நட்டு வச்சு சேமிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் நீயா எழுதலாம். ஓகே, இதுல என்ன இருக்கு? ஷீஸ் ஃபீலிங் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம், இல்லை நெவர் கிவ் அப்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம். இப்போ அடுத்ததா அதே ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல ஸ்லோகன் ரைட்டிங் முடிச்சாச்சு. இப்போ வி ஆர் என்டரிங் இன்டு லெட்டர் ரைட்டிங். இப்போ லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் யூ கேன் சி அ லெட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் குட் பி பர்சனல் ஆர் அஃபிஷியல். ஸோ லெட்டரை வந்து நான் பர்சனல் யூஸஸ்க்காகவும் எழுதலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகலாம் அனுப்புறதுக்காக, ஆர் அஃபிஷியலாக ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸ்லையோ நான் கொடுக்கறதுக்காக கூட எழுதலாம். லெட்டர்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று ஃபார்மல் லெட்டர், அதுதான் நம்ம ஆஃபீஸில் அஃபிஷியலாக கொடுக்கறது. இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர் விச் இஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் பர்சனலாக நம்ம எழுதி கொடுக்குற லெட்டர். இன் கிளாஸ் 9 யூ ஹேவ் ஸ்டடிட் போத் த டைப். ஃபார்மல் எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நவ் லெட் அஸ் லேர்ன் டு ரைட் அ லெட்டர் ஆர்டரிங் கூட்ஸ் அண்ட் ஹவு டு ரைட் அ கம்ப்ளைண்ட் ஃபார் எனி டேமேஜ் ஆர் எனி அதர் ப்ராப்ளம் நோட்டிஸ்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த கூட்ஸ். இப்போ 2 விதமான லெட்டர் எழுத போகிறேன். ஒன்று, நீ அந்த லெட்டரில் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்காக எழுதுறது ஒரு லெட்டர். ரெண்டாவதா, இப்போ நீ ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது விட்டு போய் வந்திருக்கு இல்லை டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு லெட்டர். ஸோ இந்த மாதிரி 2 லெட்டர் நீங்கள் எழுத போகிற. ஸோ ஆக மொத்தம் 2மே வந்து ஃபார்மல் லெட்டர் தான், இன்ஃபார்மல் கிடையாது. ஸோ ஒரு லெட்டர் நீ எழுதும்போது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா? ஆனா நான் உனக்கு வந்து எப்படி எழுதுனா எக்ஸாம்ல ஃபுல் மார்க் கிடைக்குங்கிறத சொல்றேன். உன்னோட புக்ல இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு கரெக்டா சொல்றேன். ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கும். ஆல்வேஸ் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே பாதி வேற ஏதாவது கொஸ்டின் எழுதியிருப்பீங்க, பாதி பேஜ்ல போய் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ ஃப்ரெஷ் பேஜ். ஃப்ரெஷ் பேஜில் எடுத்த உடனே கொஷின் நம்பர் போட்டு, இல்லைன்னா நீ முக்கி உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி லெட்டர் ரைட்டிங் எழுதினாலும் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க, மார்க் கொடுக்க மாட்டாங்க சரியா? ஸோ கொஷின் நம்பர் போட்டு, அண்ட் இங்கே
லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறத போட்டுருங்க. லெட்டர் ரைட்டிங் போட்டாச்சு. அடுத்ததா கையோட என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிளேஸும் டேட்டும் எழுதணும். ஸோ எங்கிருந்து நீ லெட்டர் எழுதுற, எக்ஸாம்பிள் சென்னை கமா டேட். இன்னைக்கு என்ன டேட்டுனா 21/1/2026 ஃபுல் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா டேட் இருக்கணும். ஸோ பிளேஸ் போட்டுட்டு கமா போட்டு டேட் போட்டு கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோ. அடுத்ததா வாட் யூ ஹாவ் டு டூ, ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும். ஃப்ரம், அந்த ஃப்ரம்முக்கு பக்கத்துல கமாவோ இல்லை இந்த மாதிரி காலனோ எதுவுமே வேண்டாம். ஓகே, ஃப்ரம் மட்டும் போட்டா போதும். ஃப்ரம் என்ன எழுதலாம், இப்போ நான் தான் லெட்டர் எழுதுறேன்னா என்னோட பேர் எழுதிக்கலாம். ஓகே, நான் ஏதாவது ஆர்டர் பண்றதுக்காக எழுதுறேன், அப்போ என்னோட அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ஏன்னா அந்த அட்ரஸ்க்கு தானே உனக்கு அந்த ஆர்டர் பண்ண புக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ வந்து சேரணும். அப்போ ஆஷா கமா ஏபிசி ஸ்ட்ரீட், நம்பர் போட்டுக்கோ, டோர் நம்பர். ஸோ எப்பவுமே எழுதும்போது இந்த ஒரே லைனை நீ வந்து பிடிச்சிக்கணும், இந்த லைனுக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும். ஸோ ஆஷா போட்டியா, அப்புறமா நம்பர் 1 2 3 ஏபிசி ஸ்ட்ரீட். எகெயின் இங்கேயும் கமா போட்டுக்கோ. அண்ட் இங்கே கோயம்புத்தூர் ஆர் சென்னை ஆர் மதுரை. நாங்க சென்னைன்னு தானே போட்டிருக்கேன், அப்ப அதே சென்னை தான் இங்க இருக்கணும், வேற வேற பேர்லாம் போடக்கூடாது. போட்டாச்சா, லாஸ்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோ. கமா கமா கடைசியா என்ன போடுறியோ அதுல ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிரு. அதே மாதிரி இப்ப 2 அட்ரஸ் எழுதணும் இல்லையா, 2 அட்ரஸ் எழுதணும். ஸோ 2 யாருக்கு எழுதுற, நான் வந்து ஒரு கடைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காக எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேலக்ஸி என்டர்பிரைசஸ், இந்த கடையில தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அந்த கடையோட பேர் போட்டாச்சு. அந்த கடையோட அட்ரஸ் எழுதணும். இப்போ விஓசி ஸ்ட்ரீட். ஆமா, எகெயின் அது எந்த ஊர்ல இருக்கு, கோயம்புத்தூர். இவங்களுக்கு தான் நான் லெட்டரை எழுத போறேன். 2 அட்ரஸ் போட்டாச்சு. அடுத்ததா வாட் யூ ஹாவ் டு டூ, ஃப்ரம் டு போட்டதுக்கு அப்புறமா ரெஸ்பெக்டட் சார். ஸோ சார் போடும்போது எப்பவுமே கேபிட்டல் எஸ் போடணும். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேம், மேம்க்கும் வந்து கேபிட்டல் எம் இருக்கணும். சரியா, இந்த இடத்துல ஒரு கமா. அடுத்ததா சப்ஜெக்ட் எழுதணும். எதுக்காக இந்த லெட்டரை நீ எழுதிட்டு இருக்க, ஒரு பொருளை ஆர்டர் பண்றதுக்காக இல்லையா. அப்ப சப்ஜெக்ட்ல என்ன எழுதலாம், ஆர்டரிங் ஒரு சோஃபா செட் அப்படின்னு எழுதிக்கலாமா. சோஃபா செட் ரிகார்டிங். இப்ப சில பேர் ரிகார்டிங்னு ஃபுல்லா எழுதுவேன் இல்லையா, சில பேர் வந்து ஹைஃபன் போட்டு REGDன்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவேன். இந்த மாதிரி என்ன இருந்தாலும் ஓகே, இல்லை ரிகார்டுன்னு போட்டுருவேன். உன்னோட ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா, வாட் எவர் இட் இஸ், உன்னோட ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. அண்ட் இந்த இடத்துல பாடி ஆஃப் தி லெட்டர் இருக்கணும். எப்படியும் ஒரு 4-5 லைனுக்கு பாடி ஃபுல்லா எழுதிட்டு கடைசியா வாட் யூ ஹாவ் டு டூ, கடைசியா தேங்கிங் யூ. ஓகே, அப்படியே லெஃப்ட் வா, yours faithfully. ஸோ இது வந்து ஃபார்மல் லெட்டர், அதனால yours faithfullyன்னு போட்டுக்கோ. அண்ட் கீழே வந்து உன்னோட பேர் இருக்கணும், ஆஷா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்கேயும் கமா ஃபுல் ஸ்டாப். சரியா, அண்ட் தென் வாட் யூ ஹாவ் டு டூ, இந்த சைடு வந்து கீழே அட்ரஸ் ஆன் த envelope. அட்ரஸ் ஆன் தி என்வலப் போட்டுட்டு 2 அட்ரஸ்ல என்ன எழுதுனீங்க, 2 அட்ரஸ்ல கேலக்ஸி என்டர்பிரைசஸ் விஓசி ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் எழுதினியா, அதை அப்படியே இங்க தூக்கி எழுதணும். 2 கேலக்ஸி என்டர்பிரைசஸ் கமா விஓசி ஸ்ட்ரீட் கமா கோயம்புத்தூர். ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். எங்கே எழுதினாலும் கமா கமா ஃபுல் ஸ்டாப். கடைசி மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப், மற்ற எல்லாமே முன்னாடி கமா தான் இருக்கணும். அதை மட்டும் போட்டுட்டு இதை நீ ஒரு பாக்ஸ் போட்டுடணும். அட்ரஸ் ஆன் தி என்வலப்பை
ஒரு பெட்டி போட்டுறணும். அவ்வளோதான். இது எழுதினா உனக்கு லெட்டர் ரைட்டிங்கில் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக வேற வேற பேஜில் எழுதியிருக்கேன். பட் லெட்டர் ரைட்டிங் எப்போவுமே ஒரே பேஜ்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இங்கே இருக்கணும். ஓகே, இங்கே என்ன இருக்கணும்? பிளேஸு, கமா, டேட்டு, ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். இங்கே ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேம் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, அண்ட் பாடி ஆஃப் தி லெட்டர் இங்க yours faithfully பேரு, ஃபுல் ஸ்டாப், இப்படி இருக்கணும். சரியா? இது எல்லாமே நீ ஒரே பேஜ்குள்ள முடிச்சுட்டு அட்ரஸ் ஆன் தி என்வலப்பை மட்டும் அடுத்த பேஜ்ல கொண்டு போனாலும் பரவாயில்ல. இல்ல அட்ரஸ் ஆன் தி என்வலப்பும் இதே பேஜ்ல எழுத முடியும், இடம் இருக்குன்னா எழுது. ஓகேவா? ஆனா என்ன பண்ணக்கூடாது, இந்த ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேம்ல இந்த பாடி ஆஃப் தி லெட்டர் எழுதிட்டு இருப்பீங்க, பாதை இந்த பேஜ்ல பாதை அடுத்த பேஜ்க்கு கொண்டு போக கூடாது. ஓகே, ஆல்வேஸ் yours faithfully நேம் வரைக்கும் ஒரே பேஜ்ல இருந்துட்டு அட்ரஸ் ஆன் தி என்வலப்பை மட்டும் வேணா டிராக் பண்ணி அடுத்த பேஜ் கொண்டு போ. இல்ல அதுவுமே ஒரே பேஜ்ல எழுத முடியும்னா எழுதிரு. சரியா? இதனாலதான் சொல்றது ஆல்வேஸ் ஸ்டார்ட் லெட்டர் ரைட்டிங் இன் அ ஃப்ரெஷ் பேஜ் அப்படின்னு. ஓகே, இப்போ பாடி ஆஃப் தி லெட்டர்ல நான் என்ன எழுதணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இங்கேயே சாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்ல. இதை மட்டும் நீ படிச்சு வச்சுக்கோ, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிச்சு வச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி நீ ஓனாவே எழுதலாம். மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. யூ கேன் ரைட் இட் ஆன் யோர் ஓன். தப்பு மட்டும் பண்ணாத, அவ்வளோதான். சரியா? அண்ட் இங்க ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதே ஃபார்மேட்ல உனக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுத தெரியும். Imagine that you have parked your two-wheeler or bicycle inside a school premises. You find it missing in the evening. Write a complaint to the head of the school regarding the issue. இப்போ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி உன்னோட சைக்கிளில் ஸ்கூலுக்கு கேம்பஸ்குள்ளேயே நிறுத்திட்டு போயிருக்கேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஈவினிங் பார்க்கும்போது காணாமல் போயிடுச்சு. அப்போ நீ ஹெச்எம்க்கோ இல்லை பிரின்சிபல்க்கோ நீ ஒரு லெட்டர் எழுதணும். பட் இந்த இடத்துல ஹெட் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போ நீயும் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னா எழுதணும் டூ அட்ரஸில். ஸோ இப்படி ஒரு லெட்டர். அடுத்ததா write a complaint to the officer of the PWD அப்படின்னா Public Welfare Department. Okay, so to take immediate action to maintain the cleanliness in the children's park in your locality. உன்னோட லோக்கல் ஏரியாவில் ஒரு பார்க் இருக்கு, குழந்தைகள் பூங்கா இருக்கு, அது கிளீனா இல்லை. அப்போ அதை கிளீன் பண்ண சொல்லி நீ பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் போடுற. அது ரெண்டாவது. Write a letter to the manager of a famous daily ordering subscription from your school library. உன்னோட ஸ்கூல் டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு மேகசின் வாங்கிட்டு இருக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து. அப்போ அந்த ஹிந்துக்கோ இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்லேருந்து மேகசின் வாங்கிட்டு இருக்கா, அப்போ அவரோட மேனேஜருக்கு நீ ஒரு லெட்டர் போடணும். எதுக்காக? ஆர்டர் பண்ணுறதுக்காக. சரியா? இந்த மாதிரி மேகசின்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்காக நீ ஒரு லெட்டர் போடுற. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ கிராமர் போலாமா? த மோஸ்ட் அவைட்டட் ஒன். எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனையா இருக்கு. டென்சஸ் தாமம் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்க நான் சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்சோ இதுல நான் புக்கோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு சொல்லித்தரேன். ஜென்ரலா உனக்கு சொல்லி தரணும்னா டென்சஸ்க்கு தனி வீடியோ கூட இருக்கு. அந்த தனி வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரியா? அண்ட் டென்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ சிங், வி சிங், யூ சிங், இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம சிங்னு மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஐ, நான், நாங்கள் அப்படியெல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் பர்சன். நம்மளுக்கு எதிரில் யாராவது இருக்காங்கன்னா யூ, அப்போ செகண்ட் பர்சன் பேசும்போதும் சிங்கிள் தான் சொல்லுவோம். வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இதுவே ஒரு தேர்ட் பர்சன் பத்தி பேசுறீங்க, ஹி, ஷி, இட்டு இல்லை நேம் ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல வேர்பு கூட எஸ் வரணும். ஹி, ஷி, இட் வந்தா மட்டும், இல்லை ஏதாவது ஒரே ஒரு பேர் மட்டும் வந்தா அந்த இடத்துல வேர்பு கூட எஸ் வரணும். அதே இடத்துல அவர்கள், தேன்னு வரும்போது சிங் போட்டா போதும். ஏன்னா அவர்கள்னு சொல்லும் போது இட் இஸ் ப்ளூரல் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, சிங்குலர் நவுன்னா வேர்பு கூட எஸ் வரும், ப்ளூரல் நவுன்னா வேர்ப் மட்டும் போட்டா போதும், எஸ் வராது.
அவர்கள்னு சொல்லும்போது ப்ளூரல் தானே, அப்ப எஸ் வராது. சரியா? அடுத்ததா நெகட்டிவ்ல சொல்லும்போது ஐ டோன்ட் சிங், நான் பாட மாட்டேன். யூ டோன்ட் சிங், நீ பாட மாட்ட. ஹீ ஷீ இட்டுக்கு டோன்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, டசன்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். டசன்ட் சிங். அடுத்ததா இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? டூ ஐ சிங், நான் பாடுவேனா. டோன்ட் ஐ சிங், நான் பாட மாட்டேன்ல. டூ யூ சிங், நீ பாடுவியா. டோன்ட் யூ சிங், நீ ஏன் பாடக்கூடாது. டஸ் ஷீ சிங், டஸ் ஹீ சிங், இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். டசன்ட் ஷீ சிங், அவ பாட மாட்டாளா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஐ, யூ, வி, தே இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஐ, யூ, வி, தே வந்தா வேர்ப் மட்டும் எழுதுனா போதும். ஹீ, ஷீ, இட் வந்தா வேர்ப் கூட எஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இங்க சிங்னு எழுதினா போதும். ஐ சிங், யூ சிங், வி சிங், தே சிங் எழுதினா போதும். இங்க சிங்ஸ், ஷீ சிங்ஸ், ஹீ சிங்ஸ், இட் சிங்ஸ் அப்படின்னு வரணும். அடுத்த வேர்ட் அதே மாதிரி இங்க ஒரு பெயர், ஒரே ஒரு பெயர் இருந்தாலும் அதே ரூல் தான். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, அடுத்த வார்த்தை வந்து டூ எங்க யூஸ் பண்ணணும், டஸ் எங்க யூஸ் பண்ணணும். ஐ, யூ, வி, தேக்கு டூ யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் ஷார்ட்கட், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? கேள்வி கேட்கறதுக்கு டூ, அங்க கேள்வி கேட்கறதுக்கு டஸ். சரியா? இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? யூனிவர்சல் ட்ரூத் பத்தி பேசும்போது, ஃபேக்ட் பத்தி பேசும்போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சன் எப்பவுமே கிழக்குல தான் உதிக்கும் அப்படிங்கிறது யூனிவர்சல் ட்ரூத். 100 டிகிரியில ஒரு தண்ணியை கொதிக்க வச்சேன்னா அது பாயில் ஆகும் அப்படிங்கிறது யூனிவர்சல் ட்ரூத். உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் மாறவே மாறாது. அதுதான் யூனிவர்சல் ட்ரூத். அடுத்ததா டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். தினமுமே ஒரு விஷயத்த பழக்கமா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதை சொல்றதுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். டு எக்ஸ்பிரஸ் அ பர்மனன்ட் ஸ்டேட். யூஸ்வலி நான் எப்பவுமே இப்படிதாங்க பண்ணுவேன், இதுதான் பர்மனண்டா நடக்கிறது அப்படின்னா அங்கேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? இது 3 நீ பேசிக்கலி தெரிஞ்சுட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வேற தேவையில்லை, இது மட்டுமே போதும். இப்போ அடுத்ததா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வேர்ப் இருக்கும், அது கூட ஐஎன்ஜி வரணும். சிங்கிங், டான்சிங், ஓகே, ரைட்டிங், டாக்கிங், லிசனிங், டீச்சிங், இந்த மாதிரி எல்லா வேர்பு கூடயும் ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, ஐ ஆம் சிங்கிங், we are singing, you are singing, he is singing, they are singing. இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் பாசிட்டிவ். இதுவே நெகட்டிவ்ல சொல்லணும்னா ஐ எம் நாட் சிங்கிங், நான் பாடல. யூ ஆர் நாட் சிங்கிங், நீ பாடல. she is not singing, அவளும் பாடல. இப்ப இந்த இடத்துல எந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ணணும்? ஐ, யூ, வி, தே இதெல்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து he, she, it ஒரே ஒரு பெயர் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? present continuous tense பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டினியூஸ்னாலே verb கூட எஸ் வரும். ஐக்கு am யூஸ் பண்ணணும். ஓகே, யூ, வி, தே இது எல்லாமே ப்ளூரல் நவுன்ஸ். எப்படி மேம்? நீ ஒருத்தரை பத்தி தானே பேசணும், அது எப்படி ப்ளூரலா மாறும்? அது ப்ளூரல் தான். நீ அப்படின்னு ஒருத்தரை பத்தி பேசினாலும் சரி, நீங்கள் அப்படின்னு மரியாதையா பேசினாலும் சரி, அதுக்கும் யூ தான். சரியா? நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் நின்றுட்டு இருக்காங்கனாலும் அங்கேயும் யூ அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூங்கிறது எப்பவுமே சிங்குலர் நவுனா யூஸ் பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. யூ இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? யூ வாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? ஆர் யூ ஓகே அப்படின்னு தானே கேட்போம், ரைட்? யூ ஆர் பியூட்டிஃபுல்னு தானே சொல்லுவோம், யூ இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்ல மாட்டோம்ல. ஆல்வேஸ் கன்சிடர் யூ ஆஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் வரக்கூடாது, ஆர் தான் வரும். அதே மாதிரி வி, தே, வீனா நாங்கள், எகெயின் ப்ளூரல் தானே.
தேனா அவர்கள், அகெயின் ப்ளூரல் தானே. அப்ப இந்த வி யூ தே எல்லாத்துக்குமே ஆர் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப ஹி ஷி இட் இல்ல ஒரே ஒரு பேர் மட்டும் வருது, இது எல்லாமே சிங்குலர் நவுன் தானே. அப்ப இஸ் வரணும். ஹி இஸ் சிங்கிங், அவன் அவள் ஒருத்தரை பத்தி தான் பேசுறோம், சிங்குலர் நவுன். அப்ப இஸ் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு இது கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம், இங்கேயும் ஆர் யூஸ் பண்ணிட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம், இஸ் யூஸ் பண்ணிட்டு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம், அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் பாசிட்டிவா சொல்றதுக்கு. நெகட்டிவா சொல்றதுக்கு aren't, isn't இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இதை எங்க மேம் யூஸ் பண்ண போறோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நான் சிம்பிளா சொல்றேன், இதுல இருக்க எல்லாமே சொல்லலை, சிம்பிளா உனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன். எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு 3-4 விஷயம் தானே சொன்னேன். யூனிவர்சல் ட்ரூத், பர்மனன்ட் ஸ்டேட், ஹேபிச்சுவல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், இதுல இருந்து தான் கொஷின்ஸ் வரும். அதனால நான் இதை மட்டும்தான் சொல்றேன். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என்ன ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு அந்த சைடு, அதை சொல்லும் போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர். இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலேயும் அது நடக்கும், கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பால் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். இப்பவும் அவன் கற்றுக்கிட்டு தான் இருக்கான். மேபி இன்னொரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு. ஸோ இன்னுமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே உட்காந்து நம்ம பிளான் போடுவோம்ல. நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து படம் பார்க்க போறோம், அப்புறம் லஞ்சுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் போறோம், அப்புறம் வந்து ஈவினிங் பார்க்குக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கே உட்காந்து பிளான் பண்றோம்னா, என்னதான் அது ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லாம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லிக்கலாம். யாழ்னி இஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ, அது நாளைக்கு நடக்க போற விஷயம் தான், அதுக்காக ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இது ஃபுல்லாவே நம்ம இப்போ பிளான் பண்ணியாச்சு. ஸோ இஸ் மீட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். சரியா? அடுத்ததா ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்சஸ்ல வருதுன்னா அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றது நல்லது. ஓகே? ஏன்னா அவன் எப்பவுமே இப்படிதாங்க பண்ணுவான் அப்படின்னு ஆல்வேஸ் பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை பத்தி பேசும்போது இதை யூஸ் பண்ணலாம். சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், எப்பவுமே இவ கேட்டுக்கிட்டே இருப்பா. ஓகே? அடுத்ததா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர், பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வேர்போட தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். V3 ஃபார்ம் வரும். ஓகே? இப்போ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட்ங்கிறதுனால என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஹேஸ் வரும், இல்லை ஹேவ் வரும். ஹேஸ் கூட வேர்போட தேர்ட் ஃபார்ம், இல்லைன்னா ஹேவ் கூட வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஓகே? இப்போ இங்க பாருங்க, எங்கெல்லாம் ஹேஸ் வரணும் எங்கெல்லாம் ஹேவ் வரணுங்கிறத ஈஸியா சொல்லிடுறேன், உனக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். இப்போ ஐ, யூ, வி, தே இருக்கு. இங்க ஃபுல்லாவே நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ் இந்த மாதிரி தான் வரும். ஹி, ஷி, இட் இல்லை நேம்ஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேவ் யூஸ் பண்ணாலும் சரி அது கூட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஹேஸ் யூஸ் பண்ணாலும் அது கூட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். மேம் V3 ஃபார்ம்னா என்ன மேம்? யூஸ்வலி நம்ம டென்சஸ் படிக்கும்போது ஈட், ஏட், ஈட்டன் படிச்சிருக்கோமா? ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட் படிச்சிருக்கோமா? ரன், ran, again third form is run. இப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது V1, செகண்ட் காலம்ல இருக்கிறது V2, தேர்ட் காலம்ல இருக்கிறது V3. இதை இன்னும் எப்படி கூட சொல்லலாம்? V1 வந்து ப்ரெசன்ட் சொல்லலாம், V2 பாஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். PP பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ V3னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அந்த மூணாவதா ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதை தான் இங்க யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ உனக்கு இது புரியும்.
ஐ ஹாவ் ஆல்ரெடி சங். இப்போ எங்கெல்லாம் ஹாவ் வந்திருக்கு? ஐ, யூ, வி, தே இங்க இருக்கு. தே இங்கெல்லாம் தான் பக்கத்துல ஹாவ் வந்திருக்கு. புரியுதா? ஐ, யூ, வி, தேக்கு வந்திருக்கு. ஹேஸ் எங்கெல்லாம் வந்திருக்கு பாரு. he, she, it வந்தா இங்க has வந்திருக்கு. பாசிட்டிவா சொல்றதுக்கு have has, நெகட்டிவா சொல்லணும்னா haven't, hasn't. அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் இந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் வந்தாலும் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான். சங், சிங், சாங், சங் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சதா? அவ்வளவுதான். இப்போ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? டு எக்ஸ்பிரஸ் an action that has been recently completed. இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க முடிஞ்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவன் கிளம்புனா, நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி இடங்களுக்கு ரீசெண்டா முடிஞ்ச விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட். ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். To express an action that began in the past and it still continues to be the present. எப்பவோ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னுக்குமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. She has lived in this house for 5 years. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ இந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சா. இப்ப வரைக்கும் அதே வீட்டுல தான் இருக்கா. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு ஆக்ஷன் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஹேஸ் யூஸ் பண்றோம், கூடவே வேர்போட தேர்ட் ஃபார்ம் லிவ்டு யூஸ் பண்றோம். ஏன் இங்க ஹேஸ் வந்திருக்கு? ஏன்னா he, she பத்தி பேசும்போது ஹேஸ் தான் வரும், ஹேவ் வராது. புரிஞ்சுதா? அடுத்ததா, we do not use adverbs of time denoting the past tense in the present perfect tense. இதுல இன்னொரு நல்ல விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். என்னன்னா yesterday, லாஸ்ட் மந்த் இப்படியெல்லாம் ஏதாவது வேர்ட்ஸ் வந்திருக்குன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அதை நம்ம தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சென்டென்சஸ்ல பேசிக்லி வந்து டைம் ஜோனை குறிக்கிற எந்த வார்த்தையும் இருக்காது. இங்க பாருங்க, எஸ்டர்டே அப்படின்னு டைம் ஜோனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா இந்த இடத்துல போய் நீ ஹேஸ் ரிட்டர்ன் போடலாமானா தப்பு. இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. யூஸ்வலி ஒரு சென்டென்ஸ்ல எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக் இந்த மாதிரி எல்லாம் டைம் குறிக்கிறதுக்கான வார்த்தைகள் இருக்குன்னா அந்த இடத்துல நீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? மை ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் வெள்ளூர் அப்படின்னு இருந்தா அது கரெக்ட். ஆனா அந்த இடத்துல எஸ்டர்டேன்னு இருக்கும் போது நீ ஹேஸ் ரிட்டர்ன் போடக்கூடாது. அப்ப எஸ்டர்டேனா அது இறந்த காலம் தானே, முடிஞ்சு போன விஷயம். அப்ப மை ஃபாதர் ரிட்டர்ன்டே நீ போட்டுக்கலாம், ஹேஸ் ரிட்டர்ன் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இப்பவா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பண்ண போறோம். இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அர்த்தம்? வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? V3 ஃபார்ம் வரும். ப்ரெசன்ட்னா என்ன அர்த்தம்? ஒன்று ஹாவ் வரும், இல்லைன்னா ஹேஸ் வரும். கரெக்டா? கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே படிச்சதை வச்சு சொல்லு. வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு இப்போ ஒரே சென்டென்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா இந்த இடத்துல நீ ஒரு புது வேர்டை ஆட் பண்ணிக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸும் வருது, கண்டினியூஸ் டென்ஸும் வருதுன்னா நடுவுல பீனுங்கிற வார்த்தையை புதுசா ஆட் பண்ணிக்கோங்க. பீனுங்கிற வார்த்தையை புதுசா ஆட் பண்ணிக்கோங்க. எகெயின் நீ ஹாவ், ஹேஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவேன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதே தான் இங்கேயும் வரும். நோ சேஞ்சஸ். சரியா? ஐ, யூ, வி, தே இங்கெல்லாம் என்ன வரும்? ஹாவ் வரும். ஹி, ஷி, இட் இல்ல ஒரே ஒரு பேரு. இங்கெல்லாம் என்ன வரும்? ஹேஸ் வரும். கரெக்டா? இங்க வந்து ஹாவ் வரும், இங்க ஹேஸ் வரும். ரைட்? ஹாவ் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ண போற? வேர்போட தேர்ட் ஃபார்ம். இங்கேயும் V3 ஃபார்ம். இதேதான். பிளஸ் எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல நீ என்ன பண்ண போறேன்னா பீன் யூஸ் பண்ணிட்டு, இங்கேயும் பீன் யூஸ் பண்ணிட்டு, அது கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். அது கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஏன்? என்ன ரீசன்? யூ சி have plus V3 ஃபார்ம்னா present perfect. verb plus ing னா continuous.
இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறதுனால ஒரு அடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட் தான் பீன். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால பீன் அப்படிங்கிற வார்த்தையை புதுசாக ஆட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்க பாரு, எகெயின் ஹேவ் எங்கெல்லாம் வந்திருக்கு? ஐக்கு வந்திருக்கு, யூ, எகெயின் வீக்கு ஹேவ் வந்திருக்கு, தேக்கு ஹேவ் வந்திருக்கு. எங்கெல்லாம் ஹேஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஹீ ஷீட்டுக்கு தான் ஹேஸ் வந்திருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே மாறலை, மற்ற எதுவுமே மாற போறதும் இல்லை. சரியா? சேம் தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்ததா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? டு எக்ஸ்பிரஸ் an action which began sometime in the past, still it is continuing and may extend into the future. ஏதோ ஒரு விஷயம் எப்பவோ ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலேயும் நடக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she has been studying since morning. இங்க பாருங்க, has been. எதுக்காக has யூஸ் பண்ணியிருக்கோம்? she வந்திருக்கு, அதனால has யூஸ் பண்ணியிருக்கோம். since morning, காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ படிச்சுட்டே இருக்கா, இதுக்கு மேலேயும் படிப்பா, எப்போ முடியும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். டு எக்ஸ்பிரஸ் an action in the sentence which begin with for how long, since, when, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆல்வேஸ் இருந்தால் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சின்ஸுங்கிற வேர்டு வந்தால் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு, இதை தான் நீ நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? டு எக்ஸ்பிரஸ் an action that began sometime in the past and has been just completed, forever its result is visible in the present. இப்போ என்னன்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்துருச்சு, அதுக்கான விளைவை நீ இன்னுமே அனுபவிச்சுட்டு இருக்க, ஆர் இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சதுன்னா யூஸ் பண்ணலாம். I have been working on this project for 5 hours and I'm tired now. நான் 5 மணி நேரமாக இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த இடத்துல நீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்ட, அதனால எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, ஐ ஆம் டயர்ட் நவ் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஒரு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாமா? கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். அப்போ இது சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். பார்க்கலாமா? சரவணன் ஆல்வேஸ் டேஷ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, எப்பவுமே அவர் போவார் அப்படிங்கிறது இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. கரெக்டா? அப்போ ரொட்டீனாக நடக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரவணன் அப்படிங்கிறது ஒரு பேர் வரும்போது என்ன பண்ணணும்? வேர்பு கூட எஸ் வரும், அப்போ கோஸ். சரவணன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். சரியா? அடுத்ததா, we dash here for a meeting and the chairperson is yet to arrive. நாங்கள் எல்லாருமே இங்கே மீட்டிங்காக அரேஞ்ச் ஆகிட்டோம், கேதர் ஆகிட்டோம், ஆனால் இன்னும் சேர்பர்சன் வரலை, இனிமே தான் அவர் வருவார். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேதர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் டென்ஸ் ஷால் வி யூஸ் இட் ஹியர்? சிம்பிள் ப்ரெசன்ட் வருமா? நோ. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருமா? வி ஆர் கேதரிங் ஹியர் ஃபார் அ மீட்டிங்? நோ. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், we have gathered here for a meeting and the chairperson is yet to arrive. சொல்லலாம் இல்லையா? அப்போ we have gathered. ஓகே, ஏன் இங்கே have வந்திருக்கு? IUVDக்கு have தான் வரும். have யூஸ் பண்ணால் உடனே என்ன பண்ணணும்? V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ gather ஓட verb 3 ஃபார்ம் gathered. சரியா? அருணா dash eagerly dash to meet her friend since morning. since இதுதான் இங்கே க்ளூ. since வந்தால் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? இப்போ தானே நம்ம பார்த்தோம். since வந்தால் we should use present perfect continuous tense. கரெக்டா? அப்போ காலையிலேருந்து அருணா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அவள் ஃப்ரெண்டுக்காக. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? அருணா அப்படின்னு வரும்போது ஹாவா ஹேஸா? ஹேஸ் தான். அருணா ஹேஸ். இப்போ ஹேஸுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? ஹேஸ்க்கு பக்கத்தில் வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும் இல்லையா? ஸோ has been waiting eagerly அப்படின்னு வருமா? கரெக்டா? ஆர் இந்த இடத்துல 2 டேஷ் கொடுத்துருக்காங்களே, எப்படி இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம்? அருணா has eagerly been waiting அப்படின்னு வருமா? வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அருணாக்கு பக்கத்தில் has மட்டும் யூஸ் பண்ணிட்டு eagerly been
waiting சொல்லலாமா? எஸ், அருணா has eagerly been waiting அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு டென்ஸையும் நீ ஒன்னா வந்து யூஸ் பண்ண போற, கரெக்டா? பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால வேர்போட தேர்ட் ஃபார்ம், கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த இடத்துல வேர்போட தேர்ட் ஃபார்மை எடுத்துரு. ஹேஸ் ஹாவ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பீன் கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோ. அவ்வளோதான் விஷயம், சரியா? இந்த V3 ஃபார்ம் அப்படிங்கிறத மறந்துரு, ஓகேவா? எஸ். இப்போ ஷீபா டேஷ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். பாரு, நெக்ஸ்ட் வீக்னு இருக்கு. அப்போ ஃபியூச்சர் டென்ஸாக யூஸ் பண்ணுவேன்? இல்லை, இப்போவே அதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. அடுத்த வாரம் நாங்கள் அங்கே போகிறோன்னா பிளானிங் வந்து இப்போவே நடந்திருக்கும். அப்போ பிளானிங் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஷீபா வில் பி மூவிங் வருமா? இல்லை, ஷீபா இஸ் மூவிங். ஷீபா இஸ் மூவிங் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்ததா நசீரா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இந்த இடத்துல க்ளூ வந்து ரெகுலர்லி தான், தினமும் அட்டென்ட் பண்றா. அப்போ இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட், வேற எந்த டென்ஸும் வராது. அப்போ நசீரான்னு சொல்லும்போது we are talking about a third person. அப்போ இங்க என்ன வரும்? அட்டென்ஸ் அப்படின்னு வரும். தேர்ட் பர்சன் பத்தி பேசும்போது வேர்பு கூட எஸ் யூஸ் பண்ணணும்ல, அப்போ அட்டென்ஸ் அப்படின்னு வரணும். இலக்கியா அண்ட் ஆதிரா டேஷ் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இலக்கியா ஆதிரா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரோட கம்பெனியை ரொம்ப வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான், என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். பட் இந்த இடத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? இலக்கியா ஆதிரா ரெண்டு பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ ஒன் நேம்னா அது சிங்குலர் நவுன்னு நீ யூஸ் பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். இங்கே ரெண்டு பேர் இருக்கு, அப்போ இட் இஸ் வாட்? ப்ளூரல் ஃபார்ம். இந்த இடத்துல என்ஜாய் மட்டும் சொன்னா போதும், அங்க வேர்பு கூட எஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். இங்க ப்ளூரல் ஃபார்ம் பத்தி பேசியிருக்கிறதுனால வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததா மணி டேஷ் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. இந்த இடத்துல பாரு, ஃபார் 5 years 5 வருஷமா மணி வந்து இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாமா? மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 yearsனு வருமா, இல்லை மணி ஹேஸ் ஒர்க்ட் இன் த ஸ்கூல்னு வருமா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இப்போ சம்டைம்ஸ் உனக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு வச்சுக்கோ, ரெண்டுமே சொல்லி பாரு, உள் மனசாட்சிக்கு தெரியும் எது சரியான ஆன்சர்னு. ஓகே, சம்டைம்ஸ் அதை படிச்சு பார்க்கும் போதே தெரியும் இங்க என்னமோ இடிக்குது, இது சரியா இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு சரியா தெரிஞ்சிடும். அந்த ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்ப இங்க என்ன டென்ஸ் வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். மணிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் இல்லையா, அப்ப ஹேஸ் தான் வரும். ஓகே, மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஸோ இது என்ன டென்ஸு? ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், வேர்பு கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது கண்டினியூஸ். இட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்டும் கண்டினியூஸும் ஒன்றா வந்ததுனால நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ராவா பீனுங்கிற வேர்டை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இட் டேஷ் அவுட் சைட் நவ். இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நவுங்கிறது தான் இங்கே க்ளூ. அட் this moment, at this minute நடக்கிற விஷயத்த எந்த டென்ஸ்ல சொல்லணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். நான் இப்போ உனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், சைமல்டேனியஸா அங்க மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப இட் இஸ் போரிங். சரியா? இங்க இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். ஓகேவா? இதுல இந்த லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட் ரெகுலர்லி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இல்லை டெய்லிங்கிற வார்த்தையை வச்சு அடிக்கடி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸு சின்ஸுங்கிற வார்த்தையை வச்சும் கேட்பாங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், சரியா? அடுத்ததா பாஸ்ட் டென்ஸ் போகலாமா? இப்போதைக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் ஐயோ இதே ஹீ ஷீட் எல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கவே வேண்டாம். என்ன வேர்பா வேணா இருந்துட்டு போகுது, சாரி என்ன சப்ஜெக்டா வேணா இருந்துட்டு போகுது. ஐ, யூ, வி, தேவா இருந்தாலும் சரி,
he, she, it, இல்லை ஏதோ ஒரு பேர் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே what we have to do, சிம்பிளா வேர்போட செகண்ட் ஃபார்ம், இங்கேயும் வேர்போட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணா போதும், வே டு ஃபார்ம் யூஸ் பண்ணா போதும், which is basically past tense. இங்க பாருங்க, I sang, you sang, he sang, she sang, அப்படிதான் வரும் பாசிட்டிவா சொல்லும்போது. நெகட்டிவா சொல்லும்போது நம்ம டூ வருமா டஸ் வருமான்னு படிச்சோம்ல முன்னாடி, ஐயோ வீதைனா டூ வரும், ஹீ ஷீட்னா டஸ் வரும்னு படிச்சோம். பாஸ்ட் டென்ஸ்ல டூ டஸ் எல்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான், டிட். இங்கேயும் டிட் தான். ஓகே, பாசிட்டிவா சொல்றதுக்கு டிட்டு, நெகட்டிவா சொல்றதுக்கு டிட் நாட். ஐ டிட் நாட் சிங், யூ டிட் நாட் சிங், ஷீ டென்ட் சிங். டிடன்ட்னு சொல்லக்கூடாது, டிண்ட். டிண்ட் இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிட் நாட்னு ஃபுல்லா சொன்னேன்னா ஓகே, இல்லைனா டிண்ட்னு தான் சொல்லணும். டிடன்ட் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. சரியா? இங்க பாருங்க, டிட் ஐ சிங் எஸ்டர்டே, நான் நேற்று பாடினேனா. டிட் யூ சிங் எஸ்டர்டே, நீ நேற்று பாடினியா. பாசிட்டிவா கேட்கும் போது டிட்டு, நெகட்டிவா கேட்கும் போது டிண்ட். சரியா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப பாஸ்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? வெரி சிம்பிள் தான், நடந்து முடிஞ்ச விஷயம். இறந்த காலத்துக்கு யூஸ் பண்ணலாம், அம்புட்டு தான். நீ பெருசா இதுலலாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். ஓகே, நடந்து முடிஞ்ச விஷயம், தட்ஸ் இட். இப்போ அடுத்ததா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? verb கூட ing ஃபார்ம் வரணும். ஆல்சோ இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்னா இஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும்? வாஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல வேர் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப வாஸ் எங்க வரும், வேர் எங்க வரும் பார்க்கலாமா? ஐ, யூ, வி, தே. எகெயின் இதுல வந்து எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படிங்கறத நீ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இஸ் வருமா இல்லை ஆர் வருமா அப்படின்னு பார்க்கணும், வாஸ் வருமா இல்லை வேர் வருமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஐ வாஸ் அப்படின்னாலே சொல்லுவோம், ஐ வாஸ் டயர்ட், நான் எனக்கு நேற்று டயர்டா இருந்தது. அப்ப இது வந்து சிங்குலர், அப்ப வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த வி, யூ, தே இதெல்லாம் ப்ளூரல் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? வேர் வரும். யூ வேர் டயர்ட், தே வேர் டயர்ட், வி வேர் டயர்ட். ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ளூரல் ஃபார்ம். ஹீ, ஷீ, இட் இல்லை ஏதாவது பேர் பத்தி பேசும்போது இங்க வாஸ் தான் வரும், ஏன்னா இது எல்லாமே சிங்குலர் நோ. இப்ப வாஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வேர் யூஸ் பண்ணாலும் சரி, வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண வேண்டும். சரியா? அவ்வளவுதான். இப்ப பாரு எக்ஸாம்பிள்ஸ். ஐ வாஸ் சிங்கிங், வாஸ் தானே யூஸ் பண்ணிருக்கோம் இங்க ஐக்கு பக்கத்துல. ஐ வாஸ் சிங்கிங். ஓகே, வேர் எங்கெல்லாம் வந்திருக்கு? யூ வேர் சிங்கிங். ஓகே, வி வேர் சிங்கிங். தே எங்க இருக்கு? தே வேர் சிங்கிங். இப்ப யூ, வி, தேக்கு வேர் வந்திருக்கு. ஹீ ஷீட்டுக்கு என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? ஹீ ஷீட்டுக்கு வாஸ் தான் வந்திருக்கு. அவ்வளவுதான். மற்ற எல்லாத்துலயுமே சிங்கிங் சிங்கிங் மட்டும் வரும். பாசிட்டிவா சொல்றதுக்கு வாஸ் யூஸ் பண்ணலாம், வேர் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவா சொல்லணும்னா wasn't, weren't. was not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் wasn't, were not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் weren't. அவ்வளவுதான். நெகட்டிவா சொல்லணும்னா இப்படி சொல்லிக்கலாம். That's it. So இந்த past continuous tense எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? To express a state or an action that was continuing at a certain point of time in the past. நேத்து 1 மணி நேரமா ஒரு விஷயம் நடந்திருக்கு, கண்டினியூ ஆயிருக்கு 1 மணி நேரமா. அப்ப அதை சொல்றதுக்காக past continuous tense யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, she was cooking when the guest arrived. கெஸ்ட் வந்தப்போ அவ குக் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த குக்கிங் அப்படிங்கிறது ஒரு 1/2 an hour இல்லை 1 hour கண்டினியூ ஆயிருக்கும். அதை பத்தி சொல்லும் போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். சரியா? எஸ். அடுத்ததா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எகெயின் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் யூஷுவல் வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா கூட ஹேஸோ இல்லை ஹேவோ வரும்னு சொல்லலாம். பாஸ்ட்ங்கிறதுனால ஒரே வார்த்தை தான், ஹேடு கூட வேர்போட தேர்ட் ஃபார்ம். தட்ஸ் இட்.
ஐயுவி தே ஹி ஷீட் என்ன சப்ஜெக்டா வேணா இருந்துட்டு போகட்டும், நான் ஹேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஐ யூ வி தே ஹி ஷீ இட் இல்லை ஏதோ ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் ஹேடு தான். இங்கேயும் என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் ஹேடு தான். இது கூட வேர்போட தேர்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். எகெயின் இங்க வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? எஸ். இப்ப பாருங்க, ஐ ஹேட் ஆல்ரெடி சங். ஹேடு தான். வீக்கும் ஹேடு தான், யூக்கும் ஹேடு தான், ஹீ ஷீட்டுக்கும் ஹேடு தான், தேக்கும் ஹேடு தான். சங் அப்படிங்கிறது வேர்போட தேர்ட் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் ஈஸியாக இருக்குல்ல, ரைட்? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்னா ஜஸ்ட் வேர்போட செகண்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இல்லையா? அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸோ இல்லை வேறோ மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இங்கேயும் நீ என்ன சப்ஜெக்டா வேணா இருந்துட்டு போ, ஹேட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ப்ரெசன்ட் மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இல்லை, கரெக்டா? சரி, அடுத்து பார்க்கலாமா? இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? ரெண்டு ஆக்ஷன் வந்து சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கும். சரியா? அந்த ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இதுதான் செகண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறத ஆர்டரா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது past perfect tense for an action that had been completed before another action began in the past. ஸோ இது வந்து ரெண்டு ஆக்ஷன், ஒன்று நடந்துருச்சு, இன்னொன்று ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்குது. எது ஃபர்ஸ்ட் நடந்தது எது செகண்ட் நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியுதுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளோதான். சரியா? he had appealed to the manager for a week's leave before I reached. இந்த இடத்துல பாருங்க, நான் ரீச் ஆகுறது ஒரு ஆக்ஷன், அவன் வந்து மேனேஜர்கிட்ட லீவுக்காக அப்ரூவலுக்காக ஒரு லெட்டரை சப்மிட் பண்ணியிருக்கான், அது இன்னொரு ஆக்ஷன். எது ஃபர்ஸ்ட் நடந்தது எது செகண்ட் நடந்தது? அவன் லீவ் அப்ளை பண்ணது முன்னாடியே நடந்துருச்சு, நான் அதுக்கப்புறமா தான் ரீச் பண்ணேன். அப்போ ரெண்டு ஆக்ஷன், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு தெரியுதா? அப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும், சாரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாமா? கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? verb கூட ing ஃபார்ம், ரைட்டா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்? had யூஸ் பண்ணுவோம். இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் ஒன்னா வருது, அடிஷ்னலா பீனுங்கிற வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். எகெயின் இங்க தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன், எங்க ஹேவ் வரும் எங்க ஹேஸ் வரும்லாம் யோசிக்கவே வேண்டாம், எல்லா இடத்துக்கும் ஹேடு தான். ஐயோ இதே ஹி ஷீட் என்ன இருந்தாலும் ஹேடு தான். I had been singing, you had been singing, we had been singing, they had been singing, she had been singing, he had been singing, எல்லாத்துக்குமே had தான். சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஒவ்வொரு டென்ஸுக்கும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததா அதை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும், வேற எதுவுமே உனக்கு தேவையில்லை. சரியா? இதை எங்க யூஸ் பண்ண போறோம்? To describe an action in the past that had begun and had been going on for some time before another action took place in the past. ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, பாஸ்ட்ல கொஞ்ச நேரம் நடந்தது இல்லை கொஞ்ச நாள் நடந்துச்சு, பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு, கத்தம், அவ்வளோதான். இங்கே பாரு, ஐ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours yesterday. நேற்று காலையில் நான் என்னோட சிங்கிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, 2 மணி நேரம் நான் பாடினேன், அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் முடிச்சிட்டேன், நான் நேற்றே அந்த காம்படிஷனை முடிச்சிட்டேன். பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, பாஸ்ட்ல கொஞ்சம் நேரம் நடந்தது, பாஸ்ட்லேயும் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாமா? இதில் ஃபுல்லாகவே எதர் பாஸ்ட் டென்ஸ் வரும், இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஓகே. ஐ டேஷ் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். நான் நடந்து தான் அவளோட இடத்துக்கு போனேன். அப்போ இந்த இடத்துல ஐ வென்ட்னு சொல்லலாம், எந்த வேர்ட்ஸுமே இங்கே இல்லை, கரெக்டா? 2 ஈவெண்ட் நடந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக இதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
the children dash in the ground when the teacher arrived. இங்க பாரு, டீச்சர் வர்றது ஒரு ஆக்ஷன், சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு ஆக்ஷன். ரெண்டு ஆக்ஷனை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. ஆனா இதுல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்லாம் இல்லை. ஓகே, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை. அப்ப இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டோ இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோ கிடையாது. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன், அப்ப வேர் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி ஃபார்ம், அப்ப வேர் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். டீச்சர் வந்துட்டு இருந்தப்போ அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். they dash him when the manager arrived. மேனேஜர் வராங்க, அந்த டைம்ல அவங்க எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்றாங்க மேனேஜர் கிட்ட. எகைன் இங்கேயும் வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்கு, சரியா? இங்க என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம சீக்வன்ஸ் தெரியுதா? எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியல. அப்ப எகைன் இங்க என்னதான் சொல்லணும்? மேனேஜர் வந்தப்போ அவங்க எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். they were requesting. they were requesting. again நீங்க ing form யூஸ் பண்ணணும். if you dash hard you would have won the relay match. நீ ஒழுங்கா விளையாடி இருந்த அப்படின்னா நீ வந்து அந்த ரிலே மேட்சை வின் பண்ணிருப்ப. ஐ வுட் சே இது வந்து டென்சஸ்க்கு கீழே வராது, இது இஃப் கிளாஸ் தான். நான் இஃப் கிளாஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இங்க would have கூட வேர்போட தேர்ட் ஃபார்ம் வந்தா இங்க had வரும் சொல்லியிருக்கேனா? அப்ப had வந்தா இங்க வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். if you had worked hard you would have won the relay match. இஃப் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்னா எப்படி வரும், செகண்ட் கண்டிஷனல்னா எப்படி வரும், தேர்ட் கண்டிஷனல்னா எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, பார்க்கலன்னா இஃப் கிளாஸ் வீடியோவும் பார்த்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஓகே, ஐ வுட் சே திஸ் இஸ் இஃப் கிளாஸ் கொஷின் தான், இது வந்து டென்சஸ்க்கு கீழே வர கொஷின் கிடையாது. ஓகே, ஜோனா அண்ட் ஜாய் dash already dash for ஊட்டி when the others reached the station. இங்க பாரு, ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஜோனாவும் ஜாயும் வந்து ஊட்டிக்காக கிளம்புறாங்க, அது ஒரு ஆக்ஷன். மற்றவங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறாங்க, அது இன்னொரு ஆக்ஷன். எகெயின் இங்க ஆல்ரெடிங்கிறதுக்கு தான் க்ளூ. ஆல்ரெடி அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல ஒரு க்ளூ. அப்ப இங்க எனக்கு ஒரு சீக்வென்ஸ் வந்து தெரியுதா, எது ஃபர்ஸ்ட் நடந்தது எது செகண்ட் நடந்ததுன்னு. அப்ப இங்க என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல had வரும். had ஆல்ரெடி. லீவோட தேர்ட் ஃபார்ம் என்னது? லெஃப்ட். லீவோட தேர்ட் ஃபார்ம் லெஃப்ட். அடுத்ததான் we all dash in the choir last week. நாங்க எல்லாருமே லாஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணோம்? பாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல பாடினோம் அப்படின்னு சொல்றாங்களா? லாஸ்ட் வீக் அப்படின்னு ஒரு டைமை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்? again it is simply past tense தான். we all sang in the choir last week. ஏன்னா இங்க last week is the clue. Nancy dash for help. நான்சி ஹெல்ப்புக்காக கேட்டா, ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா. அப்ப என்ன சொல்லலாம்? நான்சி asked for helpன்னு சொல்லலாமா? ஜஸ்ட் நம்ம past tense யூஸ் பண்ணிக்கலாம். நான்சி asked for help. The people dash for the train. ட்ரெயினுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப the people were waiting for the train அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ண போறோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரெயினுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ இங்க வாஸ் யூஸ் பண்ணாம வேற யூஸ் பண்றோம். பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். தட்ஸ் இட். அடுத்து போலாமா? அடுத்ததா ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள் தான். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய விதத்துல சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, நாளைக்கு நடக்க போற விஷயமா இருந்தாலும், இல்ல ஒரு மாசம் கழிச்சு நடக்க போற விஷயமா இருந்தாலும், இன்னைக்கே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸை மற்ற டென்சஸ்ல கூட சம்டைம்ஸ் நம்ம சொல்லதான் போறோம். அதே மாதிரி அபவுட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லலாம்.
the train is about to leave the station. இனிமே தான் கிளம்ப போகுது. இது வந்து பார்க்கும்போது வில்லுங்கிற வார்த்தை கிடையாதே, ஷேர் அப்படின்ற வார்த்தை இங்க இல்லையே, அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அபவுட்ங்கிற வார்த்தை இருந்தால் அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகே, பை டினோட்டிங் த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ், இஃப் ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் ஷி வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். எகெயின் இது வந்து இஃப் கிளாஸ் தான். இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இஃப்னு சொல்லி கண்டிஷன் சொல்லும் போது இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குன்னா பின்னாடி என்ன வரும், ஃபியூச்சர் டென்ஸ் வரும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். சரியா? சிம்பிள் ஃபியூச்சர் உனக்கு ஈஸியா தெரியும், வில் யூஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான் இல்லையா? ஷால் எங்க யூஸ் பண்ணணும், ஐ வந்தா யூஸ் பண்ணலாம், இல்ல வி வந்தா மட்டும் ஷால் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் ஷால் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் ஷால் வராது. யூக்கோ இல்ல ஹீ ஷீட்டுக்கோ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஷால் யூஸ் பண்ணிட்டு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இல்லைனா வில் யூஸ் பண்ணிட்டு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஐ வில் சிங், யூ வில் சிங், தே வில் சிங், அவ்வளோதான். எங்க ஃபியூச்சர் டென்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம், பேசிக்லி எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பதற்கு, அவ்வளோதான். இதுல வேற எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? எகெயின் நாளைக்கு ஒரு விஷயம் கண்டினியூஸா நடக்க போகுதுன்னா அதை நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். அப்ப இதோட ஃபார்முலா என்ன? கண்டினியூஸ் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி, ஃபியூச்சர் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க அடிஷ்னலா பீன்ற வார்த்தை வரும். will be talking, will be singing, will be running, இந்த மாதிரி சொல்லணும். சரியா? இதுதான் க்ளூ. அண்ட் பேசிக்லி இட் இஸ் வெரி சிம்பிள். நாளைக்கு ஒரு விஷயம் கண்டினியூஸா நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்க யூஸ் பண்ண போறோம் அது பார்க்கலாமா? இதுதான் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ஏன்னா இங்கதான் உனக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? ஏதோ ஒரு ஆக்ஷன் that is expected to be completed by a certain time in the future. நான் இப்போ ஒரு டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், அந்த டிகிரி மேபி ஒரு 2026ல முடியுது, 2027ல முடியுது, 28ல முடியுதுன்னு வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டைம்ல இந்த ஆக்ஷன் முடிய போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். We will have completed our work by the time our sisters arrive. நாங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஓகே, என்னோட சிஸ்டர் வர்றதுக்குள்ள நாங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சிருவோம். ஃபியூச்சர்ல தான் முடிக்க போறோம், ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேவோ இல்ல ஹேஸோ இல்ல ஹேடோ வரும், ரைட்டா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேவோ இல்ல ஹேஸோ யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் வரும் இல்ல ஹேஸ் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் வரும். இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஷன் இல்லாம இருக்குல்ல? ஆஸ் யூஷுவல் இங்க வேர்போட தேர்ட் ஃபார்ம், இங்கேயும் வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன வரும், என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் பார்க்கலாமா? இங்க பாருங்க, எக்ஸாம்பிள், we will have completed our work அப்படின்னு இருக்கு. So will have completed. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாரு. So if it is a future perfect tense, will யூஸ் பண்ணி have யூஸ் பண்ணணும், plus verb-ஓட third form as usual. will have completed. So will have யூஸ் பண்ணிட்டு verb-ஓட third form யூஸ் பண்ணணும். இங்க வந்து have, has, had எல்லாம் மாறுமா மேம்? மாறாது. will have தான் ஃபிக்ஸ்டாவே இருக்கும். will has, will had அப்படியெல்லாம் வராது. will have மட்டும்தான். அது ஐயூவி ஈஷீட் என்ன சப்ஜெக்டா வேணா இருந்துட்டு போது, will have மட்டும்தான். அந்த இடத்துல has எல்லாம் மாறாது. சரியா? அகெயின் இதை எங்கே யூஸ் பண்ண போறோம்? ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் டைம்ல முடிஞ்சிரும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இங்க பாரு, in 2 years time I shall have earned my degree. இன்னும் 2 வருஷத்துல என்னோட டிகிரியா நான் முடிச்சிருவேன். அகெயின் ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் முடிய போகுது, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப I shall have earned. அகெயின் will have-க்கு பதிலா இங்க shall have யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். verb-ஓட third form தான் இங்கேயும் இருக்கு. future perfect continuous tense, இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? In future perfect continuous tense is used to express an action that will have been going on at or before some point of time in the
ஃபியூச்சர். இது வந்து எப்படின்னா ரெண்டு ஆக்ஷனை பத்தி பேசுறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, பை நெக்ஸ்ட் ஜூன் ஐ ஷால் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ். இந்த இடத்துல பை நெக்ஸ்ட் ஜூன், பை நெக்ஸ்ட் மந்த், பை நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு டைமை குறிக்கிற வார்த்தை, அதுவும் ஃபியூச்சர் டைமை குறிக்கிற வார்த்தை வந்திருக்குன்னா நீ கண்ணை மூடிட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? பை அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். The less frequently used tense forms are past perfect continuous tenseum, future perfect continuous tenseum. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர் தான், உன்னோட கொஷின் பேப்பர்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எஸ், இப்போ நம்ம வந்து fill in the blanks using the verbs in the bracket in the future form பார்க்கலாமா? We dash not dash to the market in case it rains. We will not go to the market. ஒருவேளை மழை பெஞ்சது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம், அவ்வளவுதான். ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே சொல்றாங்க. அப்போ we will not go to the market in case it rains. கீர்த்தி dash his work by next week. இந்த இடத்துல பாருங்க, by அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஃபியூச்சர் டென்ஸ் வரும்? கீர்த்தி will do his work by next week. கீர்த்தி will be doing அப்படின்னு வருமா? கீர்த்தி will have done his work அப்படின்னு வருமா? என்ன வரும்? ஸோ by next week அப்படிங்கிறதா இந்த இடத்துல க்ளூ. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? அகெயின் by வந்தாலே நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கீர்த்தி will have done. ஸோ will have யூஸ் பண்ணிட்டு verb-ஓட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். The peon dash the bell by the time I reach the school. அகெயின் இங்கேயும் by the time அப்படின்னு இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள இந்த பியூன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பெல்ல ரிங் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது அகெயின் இதே ரூல் தான். The peon will have verb-ஓட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். அப்ப ரிங்கோட தேர்ட் ஃபார்ம் rung. சரியா? அடுத்ததா I dash my sister's house next April if I go to உத்தரகண்ட். நான் நெக்ஸ்ட் ஏப்ரல்ல உத்தரகண்ட் போனேன் அப்படின்னா அக்காவோட வீட்டுக்கு கண்டிப்பா போவேன். அப்ப ஐ வில் விசிட்ங்கிறது தானே கரெக்ட்? கரெக்டா? ஐ வில் விசிட். ஐ வில் விசிட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் இஃப் ஐ கோ டு உத்தரகண்ட். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ டேஷ் மை பாயிண்ட். இங்க பாருங்க, அகெயின் இஃப் கிளாஸ் இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க ஃபியூச்சர் டென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் தான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வரும். நீ லிசன் பண்ணனா உனக்கு புரியும். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். ஸோ அகெயின் இட் இஸ் அ இஃப் கிளாஸ். அடுத்ததா பை நெக்ஸ்ட் இயர் ஐ டேஷ் இன் சென்னை ஃபார் 15 years. பை தான் இங்க க்ளூ. அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வாட் இஸ் த ரூல்? will have வரும். I will have. verb-ஓட தேர்ட் ஃபார்ம் என்ன? live-ஓட தேர்ட் ஃபார்ம் lived. அப்ப I will have lived in Chennai for 15 years. அடுத்ததா the new edition of this book dashed out shortly. சீக்கிரமாவே வந்துடும். இந்த புது எடிஷன், இந்த புக்கோட புது எடிஷன் சீக்கிரமாவே வெளியே வந்துடும் சொல்றாங்க. அப்ப the new edition of this book will come out shortly அப்படின்னு சொல்லலாமா? எஸ், இனிமே தான் வரப்போகுது. will come out shortly. She hopes you dash her. நீ வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப she hopes you will help her சொல்லலாமா? she hopes you will help her is the right answer. அடுத்ததா underline the verbs and identify the tense form. அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சென்டென்ஸ்ல சில வேர்ட்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் மூலமா இது என்ன டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுதான் நீங்க சொல்ல போறேன். இங்க பாரு, ஐ ஆம் ஒர்க்கிங். இது பார்த்தாலே உனக்கு தெரியுது என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆம் இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ் தான். வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ் தான். The moon revolves around the earth. இங்க பாரு, verb கூட s யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது சும்மா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லலாம், இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லலாம். அடுத்ததா வேர் த மில்க் மேன் மில்கிங் த கவ். வேர் மில்கிங், வேறு வாஸ்லாம் வந்தா அது பாஸ்ட். மில்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு, அப்ப அது கண்டினியூஸ். அப்ப இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்ததா he received your messages last night. received just a verb ஓட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப it is simple past or வெறும் பாஸ்ட்னு போடலாம். வெறும் பாஸ்ட் டென்ஸ்னு போடலாம், இல்ல சிம்பிள் பாஸ்ட்னு போடலாம். அடுத்ததா I have been ill for couple of days. have been ill. have has வந்திருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது வந்து present perfect அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இட் இஸ் present perfect tense. வேர்போட ing ஃபார்ம் இந்த இடத்துல இல்லை. ஸோ நீ present perfect continuousனாலாம் எழுத வேண்டாம், just present perfect tense எழுதினாலே போதும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நோ, இல்லையா? இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் பேசேஜ் some words are missing. choose the correct words from the given options to complete the passage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ கொடுத்துருக்காங்களா? ஏல யூ ஹவ் பீன் கிவன் த 4 ஆப்ஷன்ஸ் ஹியர். இதுலேருந்து நீ ஒரு வேர்டை இங்கே சூஸ் பண்ணி எழுதணும். ராகவ் டேஷ் இன் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ராகவ் வில் பி born, ராகவ் இஸ் born, ராகவ் born, ராகவ் ஹேஸ் born. என்ன வரும்? ராகவ் இஸ் born in a middle class family. அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன். He is a dash boy of 8. He is a school going boy. He is a going to school boy. ஏதோ தப்பா இருக்கு. He is a school coming boy. School coming? No. He is a school gone boy. தப்பு. He is a school going boy. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீ படிச்சு பார்த்தனாலே you can easily guess out the answers. His mother dash as a software engineer in MNC. இந்த கேள்வி தனியா கேட்டிருக்காங்க ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம். சரியா? ஹிஸ் மதர் ஒரு ஜாபோட நேச்சர் பற்றி சொல்கிறாங்க. இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இதுவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஜாப் நேச்சர் சொல்லும்போது யூஸ்வலி ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹிஸ் மதர் ஒர்க்ஸ் as a software engineer in MNC. Dash is his favorite hobby. Drawn, had drawn, drawing, having drawn. Drawing is his favorite hobby ன்னு சொல்லலாம். அடுத்ததா he dashed the first prize in school level competition for drawing last week. அவன் லாஸ்ட் வீக்குங்கிறதா இந்த இடத்துல க்ளூ. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் லாஸ்ட் வீக். அப்போ பாஸ்ட் டென்ஸ் தானே வரணும். என்ன வரும்? he won the first prize அப்படின்னு வரும். he dashed drawing at the age of 3. he started drawing அப்படிங்கிறதா சரி. அடுத்ததா his mother dash he dash a great painter in future. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இங்க வர போறது ஃபியூச்சர் டென்ஸா இருக்கணும். he will become a great painter. he becomes a great painter. he would become a great painter. he will be becoming a great painter. என்ன வரும்? he will become a great painter. so ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுனால will become தான் சரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த டேஷ்ல என்ன வரும்? his mother hoped, his mother hoping, his mother hopes, his mother has hoped. his mother hopes. இப்போ அவங்க அம்மா நம்பிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்லாம் அவன் நல்ல பெயிண்டரா வருவான்னு. சரியா? அடுத்து போலாமா? The following passage has not been edited. There is one error in the tense of each line. ஒவ்வொரு லைன்லயும் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. Write the wrong word as well as the correct word in the given place. One is done for you. இங்க பாருங்க. When Anand reach Arun's place. இந்த இடத்துல ரீச்ங்கிறது தப்பா இருக்கு. இதுதான் இன்கரெக்ட் வேர்ட். அதுக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும்? when Anand reached Arun's place அப்படின்னு இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒவ்வொன்று தப்பா இருக்கு. அந்த தப்பான வேர்டு என்னங்கிறதும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு சரியான கரெக்டான வேர்டு என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் தான் தப்பான வேர்ட்ஸாக இருக்கு. ஸோ when Anand reached Arun's place, his friends have arrived already. ஆனந்த் அருணோட பிளேஸ்க்கு ரீச் பண்ணப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே வந்திருந்தாங்க. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ் தானே, ரீச் வரக்கூடாது, ரீச்டுன்னு வரணும். அகெயின்
ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டுன்னு இருக்கு. ஆல்ரெடிங்கிற வேர்டு இருக்குன்னா அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹாவ் வரக்கூடாது. என்ன வரணும்? ஹேட் அரைவ்டுன்னு வரணும். இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேட் அரைவ்டுன்னு வரணும். அடுத்ததான் அருண் இன்ட்ரடியூசஸ் ஆனந்த் டு தெம். அருண் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். கரெக்டா? அப்போ இன்ட்ரடியூசஸ் வரக்கூடாது. என்ன வரணும்? இன்ட்ரடியூஸ்டு. இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அருண்ஸ் பிரதர் பை சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அருணோட அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. எகெயின் அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ பையோட பாஸ்ட் என்ன? பாட்னு வரணும். ஓகே. அருண் சர்விங் இட் டு ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அருண் எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ணான். சர்விங்னு வராதுல்ல. அருண் சர்வ்டு. சர்வ்டு தான் சரி. அடுத்ததான் then they all sat together to planning their holidays. எப்பவுமே to வருதுன்னா அங்க ing ஃபார்ம் வரக்கூடாது. அப்போ to plan அதுதான் சரியான ஆன்சர். to plan their holidays. அருண் have a cottage in Ooty. அருண் அப்படிங்கிறது ஒரு பேரு. he she it பேரெல்லாம் வந்தா have வருமா has வருமா? has தான் வரும். அருண் has a cottage in Ooty. So they all plan to go to Ooty during their holidays. They all planங்கிறது சரியா இருக்குமா? இந்த ஸ்டோரியே ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? They all planned to go to Ooty. Would we have a good time? Arun asked. நம்ம சூப்பரா ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்குறான். ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறான். அப்ப இங்க will வருமா would வருமா? will தானே வரும். Will we have a good time or shall we have a good time? ஸோ will விட ஷால் வி கோ அப்படின்னு தானே கேட்போம். will we go கேட்க மாட்டோம். என்னதான் அந்த ஃபியூச்சர் பற்றி பேசினாலும் அந்த இடத்துல will வராது, ஷால் தான் வரும். இப்போ ஷால் வி ஹாவ் அ குட் டைம், ஷால் வி கோ தேர் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம். தே ஆல் சியர்ஃபுல்லி சே எஸ். அண்ட் எல்லாருமே எஸ் சொன்னாங்க. அப்போ சே வராது, செட் எஸ்ங்கிறதான் சரியான ஆன்சராக இருக்கும். கரெக்டா? அடுத்து ரீட் த ஸ்டோரி அண்ட் ரீரைட் இட் யூசிங் த பாஸ்ட் டென்ஸ். அகெயின் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே படிச்சுட்டு இங்கே பாருங்க இஸ் லோன்லின்னு இருக்கு, இங்கே வாஸ் லோன்லி வரணும். அண்ட் ட்ரைஸ் அப்படின்னு இருக்கு. ட்ரைடு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் அதர் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பட் அதர் அனிமல்ஸ் refused to play with Juno because of his size. One day all the animals were running away from Dera, the tiger, who was eating everyone he found. Finds ஓட past tense என்ன? Found. Juno goes. Goesக்கு wentன்னு வரணும். Juno went and gave Dera a swift kick. Dera immediately ran away. Runsக்கு past tense ran away. Juno was everyone's favorite. friend. is வந்து wasன்னு மாறிடும். சரியா? அவ்வளோதான். ஓகே, அடுத்து போலாமா? ஸோ இதில் read the situation given and frame 2 suitable sentences in the appropriate form of the tense. Give 2 instructions to your classmate. இதெல்லாம் நீ ஓனாவே எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து எனி 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மேக் எனி 2 ரெக்வெஸ்ட் டு யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் எனி 2 ஆஃப் யுவர் டிஸ்கண்டினியூட் ஹேபிட்ஸ் இன் கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். மென்ஷன் எனி ஆஃப் யுவர் 2 ட்ரீம்ஸ் இன் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரீம்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது ஃபியூச்சர் டென்ஸில் தான் இருக்கணும். ஐ வில் பிகம் அ டாக்டர் ஒன் டே, ஐ வில் சர்வ் poor people one day. இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரீம்னு சொல்லும்போது it should be in the future tense. கரெக்டா? இப்போ அடுத்ததான் discontinued habit. பாஸ்ட்ல எனக்கு இந்த ஹேபிட் இருந்தது ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? again it is a past tense இல்லையா? அண்ட் இந்த இடத்துல used toங்கிற வார்த்தையை பயன்படுத்த பாருங்க. I used to go for a walk every day. நான் ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருந்தேன், இப்போ என்னால் போக முடியலை. அந்த மாதிரி பாஸ்ட் ஹேபிட் பற்றி பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ்டு டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். மேக் எனி 2 ரெக்வெஸ்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெக்வெஸ்ட்னு வரும்போது ப்ளீஸுங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கலாம், இல்லை கைண்ட்லி அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கலாம். ரெக்வெஸ்ட்னா ப்ளீஸ், கைண்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கலாம். Please don't shout. Kindly all of you submit your class work. இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ப்ளீஸ், கைண்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். கிவ் 2 instructions to your classmate. இப்போ ப்ளீஸ் கைண்ட்லி எல்லாம் எடுத்துருங்க.
அப்படின்னாலே அது இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். சப்மிட் ஆல் யோர் கிளாஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் கீப் குவைட் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி நீ சொல்லலாம். சரியா? ஸோ எகெயின் அது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும் இல்லையா? டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்கிறது, டோன்ட் வாக் ஆன் த காரிடார் அப்படின்னு சொல்கிறது, இது என்ன சொன்னாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். டிஸ்கண்டினியூட் ஹேபிட்ஸுங்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ட்ரீம் அப்படிங்கிறதுனால இது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும். அம்புட்டு தான். சரியா? இதுக்கு பதிலாக நீ என்ன சென்டென்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். am I clear? எஸ், வித் திஸ் நம்ம யூனிட் 3 உடைய புக் பேக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த யூனிட்ல மீட் பண்ணலாம்.